வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஸ்கிரீனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த 1வது அதிகாரத்திலே பல கண்ணோட்டங்களிலே இந்த 1ஆம் அதிகாரத்தின் காரியங்களை நாம் சிந்திக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு நற்செய்தியை, குட் நியூஸை 4 விதமாக எதிர்கொண்ட மனிதர்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு நற்செய்தியை எவ்விதமாக மனிதர்கள் எதிர்கொண்டார்கள் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச நிற்கிறேன். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து ஒரு வருகிற நற்செய்தி, அதுக்கு பேரே குட் நியூஸ், நற்செய்தி. அநேக நேரங்களிலே பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்கள் ஒரு பாரப்பட்டு கொண்டிருக்கிற சில நேரங்களில மருத்துவமனைக்கு நாம் செல்றோம், பெரிய காரியங்கள் இருக்கிறதாக அவங்க சொல்லி அனுப்புவாங்க. வாழ்க்கையில கூட அந்த மாதிரி ஒரு தடவை நடந்தது. ஒரு டாக்டர் கிட்ட போனா அவரு இதெல்லாம் எடுங்கன்னு சொன்னாரு. அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அவரு, நான் ரிப்போர்ட் வாங்க நான் போறேன், சிறு வயதுல ரிப்போர்ட் வாங்க போறேன், ஐயோ நீ வராதப்பா, உங்ககிட்ட இதை சொல்ல முடியாது, உங்க வீட்டுல உங்க பேரண்ட கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அங்க போய் எங்க வீட்டுல சொன்னா எனக்கு என்னமோ வேற மாதிரி ஏதோ நடக்குதாட்டு இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த டாக்டர் எம்பிபிஎஸ் தான், அவங்களுக்கு சரியா தெரியல, வேற ஒரு டாக்டருக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் 2 நாள். அதுக்கப்புறம் அடுத்த டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரே சொல்லுவோமா, இது நார்மலா இருக்குது. சில நேரங்கள்ல அந்த 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 பயம் நிறைந்த, அந்த கலக்கம் நிறைந்த அந்த இருதயத்திற்கு ஒரு நற்செய்தி வரும்போது அந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழா என்ன செய்யும்? எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? அப்படி ஒரு பெரிய நற்செய்தி வந்தபோது, ஒரு நல்ல செய்தி வந்தபோது மனிதர்கள் எதிர்கொண்ட விதங்களை குறித்து இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். முதலாவதாக இந்த லூக்கா சுவிசேஷம் முதல் 5 வசனங்களிலே, 4 வசனங்களிலே ஒரு அறிமுகத்தை நாம் பார்க்கிறோம். நீ அறிமுகத்தை எல்லாம் சொல்லிட்டு நான் உள்ள போனேன்னா இன்னைக்கு நான் செய்தியை முடிக்க முடியாது. ஏனென்றால் எத்தனை வசனம் இருக்கு? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எத்தனை வசனம் இருக்கு? 80 வசனம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 விட்டுருவோம். 5 பேசினாலே ஒரு செய்தி ஆயிடும். அதனால 5 விட்டுருவோம். மீதி 75க்கு நேரா வருவோம். பேசலாம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்க சரியான நேரத்துல முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. பேசலாம். 75 வசனங்களை இன்றைக்கு நாம ஒரு செய்தியாக பார்க்க போகிறோம். ஒரு பெரிய சவால் தான் எனக்கும். ஆனா அது பகுதியாக இந்த கிறிஸ்துமஸ் ஒண்ணு அப்படின்னா இந்த அதிகாரத்தை முடிக்கிறதுக்கு 4 கிறிஸ்துமஸ் வேணும். நான் சொல்றது இன்னைக்கு இதை பேசலன்னா அவ்வளவுதான், பேச முடியாது. அதனால இந்த வாய்ப்பை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அந்த கருத்தை மாத்திரம் நான் சொல்லி இந்த 6வது வசனத்திற்குள்ளாக, 5வது வசனத்திற்குள்ளாக நாம் வருவதற்கு முன்பதாக இந்த 1ஆம் அதிகாரத்தின் பின்னணியை நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் இந்த அதிகாரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். மல்கியா 4 கடைசி, அதுக்கு முன்பதாக வசனம் இதோ, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன்னு ஆண்டவர் கடைசியா பேசுறார். நான் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு யாரை அனுப்புவேன்? எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அதற்கு பிறகு 400 ஆண்டுகள் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் இந்த மனுகுலத்திற்கு கடந்து வரவில்லை. எந்த ஒரு தீர்க்கதரிசியையும் தேவன் இந்த மனுகுலத்திற்கு அனுப்பவில்லை. அந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார்கள், அது இருண்ட காலம். அது என்ன காலமா? அது இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னா அது சைலண்ட் ஹவர்ஸ் என்று சொல்லப்படுது. சைலண்ட், அமைதியான நேரங்கள். எத்தனை ஆண்டுகள் சொன்னேன்? 400 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள் தேவன் பேசாமல் இருக்கின்ற ஒரு காலம். அதுக்கு பல பெயர்கள் இருக்குது. ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் பொருத்தமான வார்த்தை என்னன்னா அது சைலண்ட் பீரியட். ஆண்டவர் சைலண்டா இருந்தா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே
வேதத்துல அநேக நேரங்களில் ஆண்டவர் அமைதியா இருந்த காரியங்களை குறித்து நாம் படிக்க முடியும். அந்த அமைதியான நேரங்களிலே பலவிதமான காரியங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. அதை இருண்ட காலம் என்றும் அழைக்கிறார்கள். ஏன் இருண்ட காலம் என்றால், அந்த காலங்களிலே என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் எல்லாம் பாரம்பரிய சடங்குகளாக மாறிவிட்டது. இந்த இருண்ட காலத்துல, இந்த 400 வருஷத்துல எலியாவை நான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அனுப்புவாங்க, உடனே அனுப்பிடுவாரு எதிர்பார்க்க. நமக்கு கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் வந்தா என்ன செய்வோம்? இப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்தா வீட்டுக்கு போகணும்னு அது என்ன செய்யணும்? நிறைவேறணும்னு நாம நினைப்போம்ல. அது போல அவங்க நினைச்சாங்க. ஆனா அது உடனே என்ன செய்யல, நிறைவேறல. ஒரு 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் நடந்திருக்கலாம். கால தாமதங்கள் ஆக 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 அநேகருடைய நம்பிக்கை என்ன செஞ்சிருச்சு? இழந்து விட்டார். தேவன் ஒரு தீர்க்கதரிசி எலியாவை, ஏனென்றால் எலியா சாதாரண கால் அல்ல. ஆகாபின் நாட்கள்ல அன்றைய காலமும் ஒரு இருண்ட காலம் தான். ஆகாபின் நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனை விட்டு பாகாலை ஆராதிக்க கடந்து சென்ற அந்த காலங்களிலே தேவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தரே தேவன் என்று தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ஆர்ப்பரிக்கத்தக்கதான கிரியைகளை கர்த்தர் செய்தார். அது போல ஒரு இருண்ட காலமா இருக்கு. ஜனங்கள் எதிர்பார்த்து 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 அவள் எல்லாரும் சோர்ந்து போன நாட்கள். ஆகவே அவருடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருந்தது என்றால் மத சடங்குகளாக மாறிவிட்டது. இன்னைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறார்கள். தேவனுடைய கிரியைகளுக்கான வாக்குறுதியை, தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றிருக்கிறார். ஆனால் அது கால தாமதங்கள் ஆக 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 அநேகருடைய வாழ்க்கை எப்படி மாறிடுது? சடங்கா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க போகணும்? ஆலயத்துக்கு போகணும். வேலைக்கு போறேன், ஒரு வசனத்து மாதிரி ஒரு அதிகாரத்தையாவது என்ன செய்யணும்? படிக்கணும். இன்னைக்கு காலையில எந்திரிச்சிருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? காரியங்களை செய்யணும். நைட்டு படுக்கிறப்போ ஜெபம். இது சடங்குகளாக மாறிவிடுகிறது. இது போல அன்றைய நாட்களிலும் இருந்த அந்த ஜனங்கள் சடங்குகளாக ஆவிக்குரிய காரியங்களை மாற்றி இருந்தார்கள். சடங்குகளாக. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில ஆவிக்குரிய நிலை எப்படி இருந்ததுன்னா, பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அவங்க ஒரு ஆவிக்குரியவர்களாகவே என்ன செய்யல, இல்ல. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே சிலுவையில் அடைகிற அளவுக்கு ஆவிக்குரிய நிலையில கரம் தாழ்ந்து இருந்தார்கள் என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆலயத்தில வியாபாரங்கள் என்ன செய்தது? பெருகிறது. ஆலயத்திலே வியாபாரங்கள் பெருகிறதா என்ன ஆகும்? இப்படி இன்றைக்கும் அநேக காரியங்கள் அப்படி இருக்கிறது. மத சடங்குகள், ஆவிக்குரிய ஜீவியம் அநேகருக்கு மத சடங்குகளாக இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர்களுக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கும். அவங்களுக்கு எப்போதும் என்ன செய்யுது? அந்த கிளி மாதிரி அவங்க அந்த டைமுக்கு என்ன செய்யறது? அந்த காரியங்களை செய்வாங்க சடங்குகளாக. ஆனால் தேவனோடு கூட உண்மையான உறவுகள் இல்லை. அது மாத்திரம் இல்ல, அங்கே ஊழல்கள் காணப்பட்டது. அந்த ஆலயத்துல வியாபாரங்கள் பெருகி அங்கே காரியங்கள் காணப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய போர்வையிலே மாய்மாலங்கள் என்ன செய்தது? காணப்பட்டது. ஆகவே தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் அவர்களால் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறு கூட்டத்தை, வேதம் 1வது அதிகாரம் சொல்லுகிறது, ஒரு சிறு கூட்ட ஜனங்கள் கர்த்தருக்காக காத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக என்ன செய்தார்கள்? அவர்கள் காத்திருந்தார்கள். இன்னைக்கு அநேகருக்கு அப்படி இல்லை. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது வரைக்கும் அவர்களுக்கு பொறுமை இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். கொள்ளுங்கள், மன்னிக்கணும், 6வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்ற. அப்ப வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி பின்பற்றணுமா? பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமை. அதுக்காக 400 வருஷமாங்க? அநேகர் கேட்கிறாங்க, அதுக்காக 400 வருஷம்? அவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாமுக்கு சொன்னாரு. அடுத்த 25 ஆண்டுகள் அவர் எப்படி ஆயிட்டாரு? சைலண்டா. கேட்கும் போதெல்லாம் வானத்தை பாரு, கடற்கரை மணலை பார் அப்படின்னே என்ன செய்யறாரு? சொல்லிட்டு போறாரு. இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போகிறார். 400 வருடங்கள். ஆனால் ஒரு சில ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தின் நிறைவேறுதலுக்காக என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? காத்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்துல முதல் வருகிற நபர் யாரு? இந்த சகரியாவும் எலிசபெத். அவர்களை குறித்து தான் நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம் எல்லோடு கூட. 5வது வசனத்தில் வாசிங்கள். 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் இதை கூட சொல்லவும். ஆவிக்குரிய நிலைமை அப்படி இருந்தது. அரசியல் நிலைமையை குறித்து படிக்கிறோம். அங்க யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா?
ஏரோது ஆட்சி செய்து கொண்டு, ஏரோது சாதாரண ஆளுங்க. இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் ரொம்ப 100 டைம் பெட்டர் இன்னைக்கு இருக்கிற ஆட்கள். நாம இந்த ஆட்களை பார்த்தே என்ன செஞ்சிடறோம், ஏமாந்தரும் பயந்தரும். ஆனால் ஏரோது மிக மோசமான, அவனுக்கு 9 மனைவிகள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல சில மனைவிகளையும் சில பிள்ளைகளையும் கூட அவன் என்ன செய்திருக்கான், கொன்று குவித்திருக்கிறான். யாரை கொன்று குவித்திருக்கான்? மனைவியையும் பிள்ளைகளை, பெற்றெடுத்த பிள்ளைகளை. அது மாத்திரமில்ல, அந்த மனைவியுடைய குடும்பங்களை சார்ந்தவர்கள். ஏன் நான் சொல்றேன்னா, மனைவியும் பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவனுமே கொண்டிருக்கிறான் என்றால் தேசத்துல அவன் என்னெல்லாம் செய்ய மாட்டான் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும், 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல ஒரே ஒரு உத்தரவு போட்டானா. ஏற்கனவே பார்வோனுக்கு ஒப்பானவனா இருப்பானா இல்ல? 4ஆம் புத்தகத்துல வாசிப்புங்க. பார்வோன் அவனுக்கு அவ்வளவு அரசியல் மோசம். ஆவிக்குரிய நிலை மோசம், அரசியல் அதை விட மோசம். இப்ப ஏற்பட்ட நாட்களிலே இந்த சகரியா எலிசபெத்தை குறித்து படிக்கிறோம், வாசிக்கலாம். யூதேயா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். இவன் யாருங்க? ஆசாரியன், ஆரோனுடைய குடும்பத்தார். நாம கூட ஆசாரியர்கள் தான். பேசலாம். நீங்க நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்மை ஆண்டவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பேசலாம். அல்லேலூயா. ஆகவே இங்கே நாம் படிக்கிறோம், ஆசாரிய வகுப்பை உடையவனாய் சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒரு, அவளும் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர். ஆமா, இருக்கிற எல்லாரும் சகோதரிகளுக்கு கூட நான் சொல்றேன், நீங்களும் ராஜரீக ஆசாரிய குடும்பத்தை சார்ந்த அவள் பேர் என்னவா? எலிசபெத். அவர்கள் இருவரும் கட்டறிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய், தேவனுக்கு போது மாற்றி படிக்கலாம்னு நினைக்கிறேன். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். எப்படின்னா, விசுவாசத்தினாலதான் அவர்கள் நீதியை பெற்றுக் கொண்டார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆண்டவர். அப்ப ஒரு மனிதனுக்கு தேவன் மேல் உள்ள விசுவாசம், அதுதான் என்ன செய்யணும், அவர்கள் இருவரும் கட்டளையிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர். இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, பிசாசினுடைய விசுவாசம். பிசாசு கூட விசுவாசித்து நடுங்குகிறது. அந்த விசுவாசம் வேற. தேவன் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு பொதுவான விசுவாசம். இந்த விசுவாசத்தினால பரிசுத்தமா வாழ முடியாது. இந்த விசுவாசம் பரிசுத்தமா இருக்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். இது தேவனை அந்த விசுவாசம் என்ன செய்யும், தேவனை அறிகிற அறிவிலே, தேவனோடு உள்ள உறவிலே அதிகமாக ஈடுபட நம்மை கூட்டிக்கொண்டே இருக்கும். விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு? பொதுவான விசுவாசம் எல்லாருக்குள்ளே இருக்குது. இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் கிட்ட கூட என்னது அந்த விசுவாசம் இருக்குது. முழுதுமா அர்ப்பணிக்கப்படாது விசுவாசம் கிட்ட கூட அந்த விசுவாசத்தை பேசுகிறேன். உண்மையான விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் அவர்கள் இருவரும் கட்டளையிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் இந்த பூமியில் என்ன செய்தார்களாம். இந்த காலவில் உனக்கு விசுவாசம் இருக்கா? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறீங்களா? கட்டளையிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? பாருங்க, இப்படி இருந்தும் எலிசபெத்து மலடியாய் இருந்த இவர்களுக்கு தெரியல, கர்த்தர் எலியாவை என்ன செய்ய போறாரு, அனுபவம். ஆனா வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனா அது எங்க நடக்கும், யார் வீட்டுல நடக்கும், என்ன ஒன்னும் அப்படி தெரியல. மேசியாவுக்கு முன்பதாக இந்த எலியா வந்து காரியங்களை சரிப்படுத்துவான் என்ற தீர்க்க தரிசன வசனங்களை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இவங்க உண்மையா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு என்ன இல்லையா, குழந்தை இல்லையா. குழந்தை இல்லை. என்னை கேட்கிறாருங்களே, இதை நான் படித்த போது ஆச்சரியமாய், இவர்கள் கட்டளையிட்ட சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களா இருந்தார்கள். ஆனால் ஒரு பெரிய குறைவு. அவர்கள் பாருங்க, எலிசபெத் மலடியா இருந்தால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார். அவங்களுக்கு ரொம்ப வயது ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அவங்க உண்மையாய் கட்டளை தேடுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சடங்காச்சாரங்களிலே, மத சடங்குகளிலே அவர்கள் இல்லை. உண்மையாய் அவர்கள் நீதிமான் விசுவாசிக்கிறார்கள். எல்லா கற்பனைகளின்படியும் நியமங்களின்படி ஒழுங்கா இருக்காங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய குறைவு. காலையில இந்த வார்த்தைகளை, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்துல இருக்கிற மற்றவர்களை அவங்க ரட்சிக்கப்படல, நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க நான் என்னை அர்ப்பணித்து இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவர்களுக்கு இது வயது சென்றவர்களா இருந்தாலும் நீண்ட நாட்கள் அவங்க ஜெபம் பண்ணி அவங்க அந்த ஜெபத்தை என்ன செஞ்சுட்டாங்க, நிறுத்தி. ஒருவேளை
நான் நம்புகிறேன். யாராவது ஏதாவது காரியத்தை ஜெபம் பண்ணி நிறுத்தி இருந்தீங்கன்னா, நீங்க மறந்திருக்கலாம் ஜெபம் பண்ணி நிறுத்தினத. ஆனா உங்க ஆண்டவர் மறக்கல. பேசலாம், ஆண்டவர் மறப்பதே இல்லை. நாம் ஜெபம் பண்ணி விட்ட காரியங்கள் கூட ஒருவேளை அது இனி நிறைவேறாது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், மறந்திருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை கூட தேவன் ஏற்ற வேலையில நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பேசலாம். இந்த கால வேளை சோர்ந்து போய் யாராவது இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் என்றால், இந்த எலிசபெத் சகரியாவை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அப்படியே அவன் தான் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலம். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஜெபம் கேட்கப்படல, ஒரு நன்மையும் அவருடைய வீட்டுல என்ன செய்யல, நடக்கல. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாம் படிக்கிறோம். அந்த சுதந்திரத்தை கர்த்தர் என்ன செய்யவே இல்லை, கொடுக்கல. ஏதோ ஒரு நன்மை அவளுக்கு இல்லாமல் போயிருக்கு. ஆனா அதுக்காக ஆண்டவரை சேவிக்க அநேகர் என்ன செய்வாங்க, நன்மை வரல அப்படின்னா ஆண்டவரை சேவிக்கிறது என்ன செஞ்சிருவாங்க, தேடி தேடி என்ன கிடைக்குது, ஜெபம் பண்ணி என்ன நடந்தது அப்படி விட்டுருவாங்க. ஆனால் அவன் ஊழியம் செய்து வருகிற காலத்தில் அவன் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுகிறான். அதான் அந்த விசுவாசம். சொல்லலாம், தேவனை அறிகிற அறிவிலே ஒரு மனிதன் வளரும் போது என்ன வாழ்க்கையில இருக்குதோ, அத்திமரம் துளிர்விடாமல் போனால், திராட்சை செடியில பலன் இல்லை என்றாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாமே ஒழிந்து போனாலும், யோபை போல எல்லாம் இழந்து போய்விட்டான். ஆரோக்கியத்தை இழந்துட்டான், 7000 ஆண்டுகளை இழந்து விட்டான், 3000 ஒட்டகங்களை இழந்து விட்டான், 500 ஏர்மாடுகளையும் 500 கழுதைகளையும் இழந்து விட்டான், தனக்கு உண்டான 10 பிள்ளைகளையும் இழந்து விட்டான், ஆரோக்கியத்தை இழந்து விட்டான், உறவுகளை இழந்து விட்டான். ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. அதான் உண்மையான விசுவாசம். அதான் உண்மையான விசுவாசம். அவன் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இந்த காலவேளை கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுங்க. அவர் உங்களை ஆசாரிய ராஜ்யமாக தேவன் என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இடைவிடாமல் துதிக்கணும், இடைவிடாமல் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆசாரிய ஊழியத்தை குறித்து கடந்த வாரம் நான் சொன்னேன். இடைவிடாமல் துதிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் இந்த தேவனுடைய வார்த்தையை அநேகருக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஆசாரிய ஊழியத்தினுடைய பிரதானமான கட்டளையா இருக்கிறது. ஆகவே அவன் தன்னுடைய ஊழியத்தை அவன் செய்து கொண்டே இருந்தான். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சன்னதியில் ஆசாரிய ஊழியம் செய்த காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசி தூபம் காட்டுகிறதற்காக சீட்டை பெற்றான். இது ஒரு பெரிய காரியம் என்றால், ஆசாரிய குடும்பங்கள் 24 பிரிவுகளாக பிரித்து, இந்த 24 பிரிவுகளும் தேவனுடைய சமூகத்திலே ஒரே நேரத்தில் வர முடியாது. ஆகவே வருடத்துல 2 வாரங்கள் 14 நாட்கள் ஒவ்வொரு பிரிவுக்கு கொடுத்திருக்காங்களாம். கொடுத்து அவங்க எங்க வந்து ஊழியம் செய்வாங்க, அந்த பிரிவை சார்ந்தவர்கள் அந்த எருசலேமில் இருக்கிற ஆலயத்துல வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள் 14 நாள். அதுல அநேக ஆசாரியர்கள் இருப்பார்களாம். அவருடைய தேவனுடைய சமூகத்தில் கடந்து செல்ல சீட்டு போட்டுதான் என்ன செய்வாங்க, தெரிந்தெடுப்பாங்க. அது சொல்றாங்க, வாழ்க்கையில ஒரு விசை அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆர்வம் தான் போகணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வாழ்க்கையில ஒரு முறை அந்த சீட்டு தன்மேல் விட்டுருந்தா அது பெரிய பாக்கியமாக கருதுவாங்களாம். அப்படி ஒரு நாள் இந்த சகரியா, அவனுக்கு வயசாயிடுச்சு, இதுவரைக்கும் ஒரு வாய்ப்பு கூட அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன செய்யல, அவனுக்கு கிடைக்கல. எத்தனையோ ஆண்டுகள் ஊழியம் செஞ்சாச்சு, ஆனா எங்கதான் பிரகாரத்துலதான் ஊழியம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவனுக்கு போக வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அந்த நாளிலே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. 10வது வருஷம் தூபம் காட்டுகிற வேலையில ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, தூபத்துக்கும் ஜெபத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. 141ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல படிக்கிறோம். வாசிங்க, 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக போதும் போதும். இங்க தூபம் காட்டுகிற வேலையில பரிசுத்த ஸ்தலத்துல தூபம் காட்டிட்டு இருப்பாங்களா, வெளியே ஜனங்கள் என்ன செய்வார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். இன்றைக்கு கூட உடைய ஜெபங்கள் தேவ சமூகத்துக்கு தூபமாக கடந்து செல்லுகிறது. வெளிப்படுத்தும் விஷயம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வீடுகளில் போய் படித்துக் கொள்ளுங்கள். அங்கேயும் பரிசுத்தமானுடைய ஜெபங்கள் தூபமாக தேவ சமூகத்திற்கு வந்து எட்டுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே உடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் தூபமாக கடந்து செல்கிறது. வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். இவ்வளோ காலம் இந்த ஆசாரியனுடைய வாழ்க்கை தினந்தோறும் ஊழியம் செய்யறாரு, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் அவர் கடந்து வருகிறார். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு என்கவுண்டர், தேவனுடைய சந்திப்பை அவர் என்ன செய்யவே இல்லை, பெற்றுக்கொள்ளவே இல்லை. இதை எதிர்பாருங்கள், தேவனுடைய சந்திப்பை. அநேகர்கள் இல்ல, வழக்கத்தின்படி ஜெபம், வழக்கத்தின்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்.
எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் கடந்து செல்லும் போது அங்கே ஒரு தரிசனத்தை அவன் கண்டான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். ஏன்னா ஒரு தூதனை பார்க்கிறான். தூதனை பார்த்து எல்லாரும் என்ன செய்றாங்க? பயந்தார்கள். மரியாள் கூட பயப்பட்டாள் என்று படிக்கும். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பயப்படாதே. இந்த லூக்கா சுவிசேஷத்துல 7 முறை இந்த லூக்கா சொல்றாரு பயப்படாதே பயப்படாதே. ஒரு சொல்லுவோமா? ஆமா, 7 முறை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இவருக்கே மறந்துருச்சு வேண்டுதல். ஆனால் தேவதூதன் சொல்லுகிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. எவ்வளவு அற்புதமான தேவன். பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? பெயர். இன்னும் கருவிலேயே உருவாகல, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். ஆகவே இப்ப யோவான் என்று அவனுக்கு பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இதுவரைக்கும் என்ன இருக்குது? வேதனையும் துக்கமும் தான் இருக்குது. இன்றைக்கு கூட இந்த காலையில இந்த செய்தியை விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர், நீண்ட நாட்களாக தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை சொல்கிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் செய்கிற காரியம் உனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காது. அதன் மூலமாக அநேகர் என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவர் என்னை மட்டும் ஆசீர்வாதம், என்னைய அந்த அளவில் தான் இருக்கும். ஆனா தேவன் செய்வார் என்றால் அது உனக்கும் அநேகருக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி நிறுத்தல, உனக்குள் சகல ஜனங்களும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படும். நீங்க உங்களுக்கு மாத்திரம் இல்ல. அப்படி இருந்ததுன்னா ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவர் இன்னும் இந்த வாசனை என்ன வாழ்க்கையில் என்ன செய்யல நிறைவேறு, அநேகர் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே நான் சொல்லி, அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் என்ன செய்வாங்களாம்? சந்தோஷப்படுவார்கள். இல்ல, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். பெரியவனா கர்த்தருக்கு முன்பாக. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம்? மனிதர்களுக்கு முன்பாக பெரியவர்களாக காட்ட வேண்டும். மனிதர்களுக்கு முன்புதான். அதுக்கு பல விதங்களிலே நம்மை வெளிப்படுத்துகிறோம். யார் யார் என்னென்ன முடியுமோ போட்டி போட்டுட்டு என்ன செய்யறோம்? நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, நல்ல வாட்ச் வாங்கிட்டு, நல்ல செல்போனை வாங்கிட்டு, இனி அநேக காரியங்கள், இன்னும் சில பெரிய அவருடைய காரியங்களை காட்டுவதற்கு பெரிய பெரிய காரெல்லாம் என்ன செய்யறாங்க? வாங்கி ஏதாவது ஒரு விதத்துல அவருடைய தாளந்துகள், திறமைகள் எல்லாம் மனுஷனுக்கு முன்பாக நான் யாரா இருக்கணும் தெரியவன். ஆனால் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்வான்? பெரியவனா. யாராவது அந்த யோசனை இருக்கா? நான் மனுஷனுக்கு முன்பாக அது இருக்கிறான்னா இல்லையோ, அது 2வது காரியம். தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கேன்? கால்வி இந்த வார்த்தைகளை சிந்திக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு முன்பாக சிறியவர்களா இருக்கிறீர்களா? மனுஷருக்கு முன்பாக பெரியவர்களாய் காணப்படுகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படிதான் இருப்பாங்க? ஆமா, இந்த உலகத்துல மேன்மையாய் காணப்படுகிறது எதுவோ அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாதான் இருக்கும். எது முழுவதும் நம்ம படிக்கணும். ஆனால் இந்த இடத்துல இந்த மனிதனை குறித்து படிக்கிறோம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். கர்த்தருக்கு முன்பாக அவனை குறித்து சொல்ல, திராட்சரசமும் மதுவும் குடியால் தன் வயிற்றில் இருக்கும் போதே, தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே எதனால் நிரப்பப்பட்டிருப்பானா? இந்த காலை வேளை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தேவனுக்கு முன்பாக பெரியவளா இருக்க நீங்கள் விரும்புங்கள். தேவனுக்கு யோவானுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க. அவன் தேவனுக்கு முன்பாக பெரியவனா இருந்தான், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கான். அல்லேலூயா. எப்பவே வாமா, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவன் என்ன செய்தான்? கர்த்தர் அவனை நிரப்பினான். இப்ப நம்ம தாயின் வயிற்றுல இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டோம். எத்தனை பேரை நிரப்பி இருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசுவாசிகளாய் இருக்கிறீங்க எவ்வளவு பேர் பரிசுத்தாவினால் நிரப்ப. இந்த நிரப்பப்படுதல் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஆளுகை, பரிசுத்தாவியானுடைய ஆளுகை இருப்பது. அவன் இன்னைக்கு நிரப்பப்படுகிறது என்றால் நிறைய பேர் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, the control of the Holy Spirit, தேவனுடைய ஆளுகையிலே நாம் காணப்படும் பரிசுத்தாவியானுடைய. அதனால்தான் எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆளுகையில் இருந்தாதான் நடத்த முடியும். இன்றைக்கு அநேகர் ஆளுகைக்கு வெளியே இருக்காங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஆவியினால் என்னை என்ன செய்யும்? நிரப்பும். உடைய ஆளுகை என் மேல் இருக்கணும். ரொம்ப மிக முக்கியம். அதான் இங்கே நம்முடைய தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரின் அநேகரை அவள் தேவனாகிய கட்டடத்திற்கு என்ன செய்வானாம்? ஆமா, பரிசுத்த ஆவியானவர்
ஒரு மனிதனுக்குள் இருப்பார் என்றால் அநேகரை கத்தரிடத்துக்கு நாம் சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கு. அவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக பெரியவர்கள். ஆமா, அவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக. நம்ம நினைக்கிறோம் ஒரு பெரிய பதவியில் இருந்தா பெரியவர்கள். இல்ல இல்ல, அநேகரை கத்தருக்கு முன்பாக நாம் திருப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, திருப்பான் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கத்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக நாம் படிக்கிறோம். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பான். பாயிண்ட் வர எவ்வளவு பெரிய 400 வருடங்களுக்கு முன்பாக நான் எலியா தீர்க்கதரிசியை என்ன செய்ய போறேன், அனுப்ப இந்த சகரியாவுக்கு என் வாழ்க்கையில இது நடக்கும், என் குடும்பத்துல இது நடக்கும்னு என்ன செய்யல, நினைச்சு கூட பார்க்க மாட்டான். நினைத்து கூட பார்க்க. அப்பேற்பட அவர் சொல்றாரு, எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே, யாருக்கு முன்னே, மேசியாவுக்கு முன்னே, இயேசுவுக்கு முன்னே அவன் என்ன செய்வான், நடப்பான் என்றான். இவ்வளவு பெரிய காரியம், பெரிய செய்தி, நற்செய்தி இதுதானே. இதுக்கு மேல ஒரு நற்செய்தி இந்த யோவான் ஸ்நானன் எனக்கு மன்னிக்கணும், இந்த சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு காலம். நன்றாக பெண்கள், இருளான காலங்கள், ஆவிக்குரிய கிரியைகள் ஒருவேளை வெளிப்படையாக இல்லாத காலங்களிலே நீங்கள் தேவனுக்கு முன்பாக மன உத்தமமும் உண்மையும் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படி நடந்து கொண்டிருப்பீர்கள், சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் அல்ல, முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றுவீர்கள் என்றால் கால தாமதங்கள் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கத்த நிறைவேற்றுவார். அநேகருடைய வாழ்க்கையில கால தாமதங்கள் ஆன போது தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாயிருக்கிறார். 400 வருட இடைவெளி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எலியாவை நான் என்ன செய்ய போறேன், உன்னுடைய குடும்பத்திலிருந்து நான் அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே எலியா தீர்க்கதரிசியை அனுப்ப இவர் எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பார்? நான் நினைக்கிறேன், நான் ஒரு ஆசாரியன், எனக்கு ஒரு பையன் பிறந்தா ஆசாரிய ஊழியத்தை செய்வான் அப்படின்னு அவரு நினைச்சிட்டு இருந்தா, அவரு சொல்றாரு, நான் அவனை ஆசாரியனாக ஏற்படுத்த போறது இல்ல, அவனை என்னவா மாற்ற போறேன், தீர்க்கதரிசியா. சில நேரங்களிலே நம்முடைய விருப்பங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது தேவன் தமது திட்டங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆசாரியனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், கர்த்தர் அவனை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார். அவன் அவருக்கு முன்னே நடப்பான். மேசியாவுக்கு முன்னே, அதான் பெரிய ஊழியம். ஆண்டவருக்கு முன்னே அவருக்கு பாதைகளை ஆயத்தம் பண்ண, அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண. கேட்கிற முதலாவது வருகையை எதிர்கொள்கிறவர்களாக அல்லது முதலாவது வருகையை நினைவு கூறுகிற இந்த நாட்கள்ல ஆண்டுடைய 2வது வருகைக்கு யோவான் ஸ்நானகனை போல அவருக்கு பாதைகளை செமைப்படுத்துறவர்களா இருக்கிறோமா? அதான் ரொம்ப மிக முக்கியம். அவர் வருவதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பணியை கட்ட நம்முடைய கரங்களில் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை செய்கிறவர்களா இருக்கிறோமா என்று நாம் இங்கே ஆராய்ந்து பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய செய்தியை இந்த சகரியா கேள்விப்பட்டார். 400 ஆண்டுகள் அந்த தீர்க்கதரிசன வசனத்தை ஜனங்கள் அறிந்து வைத்திருந்தார். மேசியாவின் வெளிப்படுதலுக்காக ஜனங்கள் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருந்தார், காத்துக் கொண்டிருந்தார், எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு செய்தியை யாருக்கு சொல்லிட்டு இருக்கா? அது யார் அனுப்பி சொல்றாரு? பரலோகம் தேவதூதனை, தீர்க்கதரிசியை கூட இல்ல, யார் அனுப்பி சொல்றாரு? தேவதூதனை அனுப்பி சொல்றார். பயப்படாது, பெரிய நற்செய்தி, பெரிய நற்செய்தி. ஆனா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பாருங்க. அப்பொழுது சகரியா, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும். பார்த்தீங்களா, பெரிய செய்தி, பெரிய வாக்கு தத்துவம். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கட்ட செய்ய இருக்கிறார். ஆனா இங்க அவன் சொல்லுகிறான், இதை நான் எதினால் அறிவேன். எதினால் ஏன் அவன் சொல்றாருன்னா, நான் எப்படி இருக்கேன், கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறார். இவர் ஆசாரியன் தானே. இவருடைய வேலை என்ன? 3 வேலை சொன்ன ஆசாரியனுக்கு என்னது? இடைவிடாமல் ஜனங்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஆராதனை செய்யணும், இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணணும். அப்ப ஆசாரியனுடைய வேலை என்ன இருக்கு? பிரசங்கம். இவருடைய முப்பிதாவாகிய ஆபிரகாம் யாரு? அவருக்கு எத்தனை வயசுல ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார்? அடிக்கடி இவர் என்ன செஞ்சிருப்பாரு? ஆபிரகாமை பத்தி பேசியிருப்பாரு, அதை பத்தி இதை பத்தி. ஈசாக்கு மனைவியாக்கியது ரெபெக்காள் மலடி ஆயிருந்தால் ஈசாக்கு விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் கேட்டார், அன்னாலை குறித்து பிரசங்கம் எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப என்ன நடக்குது? அது சொல்றாரு, நான் எப்படி இருக்கேன், கிழவனாயிருக்கேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாளே. இப்போ பெரிய நற்செய்தி கிடைக்குது, அதை சந்தேக கண்ணோடு கூட பார்க்கிற மனிதர்கள், அவிசுவாசமாய் பார்க்கிற மனிதர்கள்.
இந்த காலை வேளை நீங்க அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? அவிசுவாசம் அவிசுவாசம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவன் ஒன்றையும் செய்ய முடியாது. இந்த காலை வேளை கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். பெரிய காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், நான் இளவன். இங்க யாரை பார்க்கிறார்னா, அவன் தன்னுடைய சரீரத்தை பார்க்கிறான், தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறான், தன்னுடைய மனைவியினுடைய சூழ்நிலையை பார்க்கிறான். ஆனா தேவனை பார்க்க மறந்துட்டான். இன்னைக்கு அநேகர் யாரை பார்க்கறது இல்ல, தேவனை பார்க்க மறந்து விடுகிறார்கள். அதற்கு பதிலாக சூழ்நிலைகளை பார்க்கிறவர்களா இருக்கிறார்கள். காலையில் உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க, தேவனை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே நிற்கும் போது அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பெலிஸ்தீனை பார்த்தாங்க, கோலியாத்தை பார்த்தாங்க, பெலிஸ்தீனை பார்த்தாங்க, அவர்களை பார்த்தார்கள். அவனுடைய உயரத்தை, அவருடைய கம்பீரத்தை பார்த்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் இந்த கோலியாத்தை பார்க்கல. யாரை பார்த்தான்? தேவனை பார்த்தான். இந்த காலை வேளை நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஏனாக்கியரை பார்த்தார். அவர்கள் ராட்சதர்களைப் போல இருந்தார்கள். அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். எங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் எப்படிதான் இருந்தோம், வெட்டுக்கிளி. ஆனால் அவர்கள் யாரை பார்க்க தவறிவிட்டார்கள்? வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே படைத்த தேவனை பார்க்க, அவருடைய வல்லமையை பார்க்க, அவருடைய கிரியைகளை பார்க்க. அதனால்தான் வானங்கள் தேவனுடைய மகிமையை என்ன செய்துகிறது? வெளிப்படுத்தி. எப்போதும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வச்சா கொஞ்சம் சூரியனை பாருங்க, கொஞ்சம் நட்சத்திரத்தை பாருங்க, அவர் உண்டாக்கிய சிருஷ்டிப்புகளை பாருங்க. விசுவாசம் என்ன செய்யும்? தட்டி எழுப்பப்படும். இவைகளெல்லாம் தேவன் ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்கவில்லை, நம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினார். ஒன்றுமில்லாமலே கிரியை செய்த தேவன் அவர். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த இந்த யாராவது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொன்னா பரவாயில்ல, இவரு தினந்தோறும் நம்ம எல்லாரும் லூக்காஸ் விசேஷம் இல்ல அன்னைக்கு என்ன பேசினாருன்னு தெரியல, அவர் வசனத்தை பிரசங்கிக்கிற ஒரு மனிதன். பிரசங்கிக்கிறதுனால அவங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. டெய்லி பைபிளை படிக்கிறத பத்தி சொல்லணும். அதுக்குள்ள மறந்துட்டேன். டிசம்பருக்குள்ள என்ன செஞ்சிருங்க, அதை படித்து முடிக்கும்படி கேட்கிறேன். டெய்லி நம்ம பைபிள் படிக்கிறவங்களா இருப்போம். ஆனா என்ன இருக்காது, ஏதோ பாட புத்தகங்களை படிக்கிறது போல, ஏதோ ஒரு கடமைக்காக வாசிக்கிறது. இருக்கிற அருமையானவர் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இருக்கும்? விசுவாசம். தேவனுடைய வார்த்தை அப்படியே முழு நிச்சயமாக நம்பி. அதான் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உங்களுடைய சந்ததி கடற்கரை மணலத்தனையாய் இருக்கு, வானத்தின் நட்சத்திரங்களை போல உண்டாக்குவேன்னு சொன்ன உடனே சொன்னானா ஆமேன் என்று சொன்னான். ஒரே சொல்லுமா? அப்படியே ஆக கிடவது. கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாகும். இந்த காலையில் அநேகர் ஆண்டவர் விசுவாசம் இனிமேல் நடக்குமா என்று யோசிக்கிறார். இங்கே படிக்கிறோம், இந்த இடத்துல அவன் விசுவாசியாதபடினாலே ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. இதோ தகுந்த காலத்தில் பாருங்க, எல்லா ஆண்டவர் குறித்த காலத்திலே, ஏற்ற காலத்திலே, தகுந்த காலத்திலேன்னு வசனம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ஆமா, நம்ம வாழ்க்கையில கூட காலம் இருக்கா? ஆமா, பிறந்த உடனே காலேஜுக்கு கொண்டு போய் சேர்த்துறோமா? எங்கதான் போய் சேர்த்துறோம்? கிண்டர் கார்டன்ல கொண்டு போய், அப்புறம் எலிமெண்டரி ஸ்கூல், அப்புறம் ஹை ஸ்கூல், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி என்ன செய்யறோம், அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் திருமணம், எல்லாத்தையும் அந்தந்த அதுக்கு. அதே போல ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை என்ன செய்திருக்கிறார்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய ஒரு காலத்தை தேவன் இனிமேல் குறிப்பதல்ல, ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். ஆமா, சாரால் கர்த்தர் குறித்த காலத்திலே ஈசாக்கை பெற்றெடுத்தானா? தேவன் எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே, அந்த காலம் வரும்போது எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார்? நிறைவேற்றுகிறார். 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அணியாய் என்ன செய்தார்கள்? புறப்பட்டு போனார்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் 70 வருடம் முடியும் போது பாபிலோனிய அரசு வீழ்ச்சி அடைந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எழும்புகிறது. கோரேஸ் ராஜா வர்றான், கரெக்டா வர்றான். ஏசியாவில் சொல்லப்பட்ட கோரேஸ் ராஜா வருகிறார். சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் விடுதலையாகி வருகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய கரத்தில் என்ன செய்யுங்க? பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். எனக்கு அநேக அந்த காலத்தை அறியாதவர்களா இருக்கிறார்கள். யாரும் சொல்றான், என் காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நாமளே ஒரு காலத்தை வச்சிருக்கிறோம்ல. காலையில 8 மணிக்கு ஆராதனை, அவரு எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறார் உயர்த்தும்படி. அப்படி கரத்துல அடங்கி இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரம் வரும்போது
அதை யாரும் தடை செய்ய முடியாது. அதை யாரும் என்ன செய்ய முடியாது. அது எவ்வளவு கட்டிய தாவீதுடைய உயர்வுக்கு எதிராக சவுல் அவனும் கிரியை செய்தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 ராணுவ வீரர்களை கொடுத்து ஒரு முயற்சி செய்தான். ஆனா அவன் உயர்வை யாரும் தடை செய்ய முடியாது. யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு எப்படி நிறைவேறும்னு சகோதரர்கள் சொன்னாங்க. கர்த்தர் நிறைவேற்றி காண்பித்தார். தகுந்த காலம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு அப்பாயிண்டட் டைம் வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ண பிறகு குறிக்கல, அதுதான் பெரிய காரியம். எனக்கு அதான் ஆச்சரியமா. நாம ஜெபம் பண்ணதுனால குறிக்கலப்பா. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக வெளில குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மை அன்பு கூர்ந்த தேவன். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அறிந்த தேவன். சாதாரண தேவன் அல்ல. மற்ற தேவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். உலக தோற்றத்துக்கு முன்பதாக, இந்த உலகத்தை உருவாக்கும் முன்னமே தேவன் உன்னை கண்டார். தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தேவன் திட்டம் பண்ணி வைத்து உன்னை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். குறித்த காலத்திலே தரிசனம் என்ன செய்யும்? நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதுக்கு என்ன செய்? காத்திரு. அது பொய் சொல்லாது. அது நிச்சயமாய் தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். அது எந்த தடை வந்தால், எந்த மனிதர்களுடைய தடை வந்தாலும் அது தேவன் குறித்த காலத்திலே அது என்ன செய்யும்? இங்கே நான் படிக்கிறோம், இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால். படிங்களேன். இது சம்பவிக்கும் நாள் மட்டும். ரொம்ப பிரசங்க பண்றப்பா, ஆனா இனி என்ன செய்ய மாட்டேன்ற? விசுவாசிக்க மாட்டேன்ற. ஆகவே சம்பவிக்கும் நாள் மட்டும் ஊமையாயிருப்பான். நான் இத படிச்சேன். இவன் ஆண்டவர் வாயை மட்டும் கட்டல, காதையும் கட்டி வச்சுட்டாரு. ஏன்னா இங்க 22வது வசனம் பாருங்க. அவனும் அவர்களுக்கு, பாருங்க, ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி இருந்தான். 62வது வசனத்தை பாருங்க. காது கேட்டிருந்தா சொல்லி இருக்கலாம், அவன் எழுத்து பலகை வாங்கி என்ன செய்வான்? இப்ப எதுவும் போச்சு, காதும் போச்சு, வாயும் போச்சு. ஆமா, விசுவாசியாத மனிதர்கள். அது பாருங்க, வசனத்தை கேட்டுட்டே இருந்து இன்னும் சொல்லுவேன், ஆவிக்குரிய ஜீவித்துல குடும்பங்கள் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க தேவனை விசுவாசிக்கல அப்படின்னா சிலதை கட்டி வச்சிருப்பார். வாயை கட்டிடுவாரு, இவனுக்கு காதை கட்டிட்டார். சைகை காட்டுற, காதும் கேட்கல. டெஃப் அண்ட் டம்னு சொல்றாங்கல்ல, அதுவும் கேட்கல, வாயும் பேச. பனிஷ்மெண்ட், சிக்ஷை. சில நேரங்களில் ஆண்டவர் ஏன் சிக்ஷிக்கிறாரு? தகப்பன் சிக்ஷியாத புத்திரன். ஒரு தகப்பன்னா அந்த பிள்ளையை சிக்ஷித்து எப்படியாவது அந்த பெர்ஃபெக்ஷன், அவருடைய பூரணத்துக்கு நேராக உனக்கு நடத்த முடியாது, ஒரு சிக்ஷையை கொடுக்கிறார். இதை நான் எதினால் அறிவேன்னு சொன்னான்ல, இதுவே அடையாளமா இருக்கட்டும்னு சொல்லிட்டார். இதுவே உனக்கு ஒரு, ஆமா, பேச வரும்போது பேச்சு வராது, இது அடையாளம். நீ மறக்கவே மாட்ட. நீ இப்ப விசுவாசிச்சுதான் என்ன செய்யணும்? சொல்றது புரியுதா புரியலையா? அது இந்த கால வேளை நாம அப்படி இருக்கக்கூடாது. சந்தேகம் உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எப்போதும் தேவனை அவர் சொல்ல ஆகுமா? சொல்ல. அதனாலதான் அந்த நூற்றுக்கு அதிபதி, நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொல்லுவான் வேலைக்காரன். நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆனா விசுவாசத்தை குறித்து கேட்டு 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 இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில தேவனை என்ன செய்யறது இல்ல. நம்ம இங்க விசுவாசிப்போம், இதுக்கு வெளியே போனாதான் நம்மளுடைய நிலைகள் எல்லாம் என்னன்னு தெரியும். இங்கே நாம் எல்லாரும் அல்லையா சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நாளைக்கு எதிரான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்திலே எப்படி அவிசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் நம்முடைய வார்த்தைகளினாலே வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய செயல்களினாலே வெளிப்படுத்துறோம். ஆமா, இது எங்க நடக்க போகுது அப்படின்னு நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகள். இந்த காலைவெளியிலே கட்டுங்களோடு கூட பேசுகிறார். இந்த நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் தான். இப்ப பாருங்க, ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதிக்கிறதுனால் இவர் போய் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிருக்க மாட்டிருக்கு. எங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஜனங்கள் என்ன செய்வாங்க? எல்லாம் டைம் பார்த்திருப்பாங்க, நம்ம பாக்குற மாதிரியே. என்னது நேரம் ஆயிட்டே இருக்குது, இவர் என்ன செய்ய மாட்டேன்றார். வந்து அவர் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை போட்டாதான் எங்க போக முடியும்? வீட்டுக்கு போக முடியும். எத்தனை நேரம் ஜெபம் பண்றது? இவர் போனா சிலரை நம்ம சொல்லுவோம், அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா என்ன செய்ய மாட்டாங்க? நிக்க மாட்டாங்க.
அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அங்க எல்லாரும் இருக்கிறார்கள். பேச பாருங்க, அவன் வெளியே வந்த போது அவனிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே இப்ப ஏன் பேசக்கூடாமல் இருந்ததை அவர்கள் அறிந்தாங்கன்னா, வெளியே வந்தோடனே பலிபீடத்தின் மேல ஏறி மேடையின் மேல் ஏறி 2 கரங்களையும் உயர்த்தி அவன் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர்னு அவன் சொன்னாதான் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவங்க வேலைக்கு போவாங்க. இதற்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தா வெளியே வந்து இப்படி இப்படின்றாரு. ஒரு வார்த்தை என்ன செய்யல, வரல. உடனே அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஏதோ தரிசனத்தை என்ன செஞ்சுட்டான், தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு என்ன செய்ய கேட்டுக்கான், நான் பேசணும்னு தான் நினைக்கிறேன்ப்பா, வார்த்தையே என்ன செய்ய மாட்டேன் வரல. யாராவது ஆயிடாதீங்க, அவர் என்ன செய்வாருன்னு தெரியாது. அவிசுவாசம் எவ்விதமான பனிஷ்மெண்ட் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா அது உனக்கு அடையாளமா இருக்கும். அது நிறைவேறுகிற வரைக்கும். தண்டனை வேற, சிக்ஷை வேற. தண்டனை குற்றவாளிக்கு நீதிபதி கொடுக்கிறது. ஆனா சிக்ஷை பெற்றோர் பிள்ளையை சரிப்படுத்துவதற்காக கொடுப்பது. இங்க பெற்றோர் ஆண்டவர் தகப்பன் சரிப்படுத்துவதற்காக அதை கொடுக்கிறார். சரி இருக்கட்டும். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பொழுது தன் வீட்டுக்கு போனான். எலிசபெத் அம்மா என்ன செய்யும், அவங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ஆசையா வரவேற்றா. இவர் என்ன செய்ய முடியல, எப்படி இருக்கீங்க, எப்படி இருந்துச்சு ஊழியம் அப்படின்னு அந்த அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க, கேட்டு இருந்திருப்பாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி யாருக்கு, எலிசபெத் அம்மாவுக்கு. அவங்க வரல, சரி ஓகே. மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய அதிர்ச்சி. வேலை அழுதுருப்பாங்களோ, என்னையாச்சு, வேலை அன்றைக்கு அங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போலாம், அங்க அப்பாயின்மெண்ட் போடுங்க கேட்டு இருக்கலாம். அப்புறம் இவருக்கு வந்து சின்ன வயசுலயே இருந்து பேச முடியாம கேட்க முடியாம இருந்ததுன்னா அந்த சைன் லாங்குவேஜ் என்ன செஞ்சிருப்பாரு, லேர்ன் பண்ணி வச்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. இப்போ இவர் ட்ரை பண்றாரு. இப்பதான் இவர் என்ன செய்யறாரு, அந்த சைகையினாலே பேச ஆரம்பிக்கிறார். நிச்சயமா அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சிருக்காரு, புரிஞ்சிருக்காரு. 2 பேருக்கும் ஒரு சில நாட்கள் என்ன செஞ்சிருக்கும், இவரு தண்ணியை கேட்டா அந்த அம்மா காஃபியை கொண்டு வந்திருக்கும். பல பிரச்சனைகள் அங்க. என்ன சாதாரணமா ஒழுங்கா பேசினாலே பிரச்சனை, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய புதுசா அவங்க இந்த சூழ்நிலைக்கு நேரா அப்புறம் யோசனை வந்திருக்கும். எழுத்து பலகையை கேட்டு வாங்கி என்ன நடந்தது என்பதை அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சிருப்பார், நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அப்படிதான் செய்யறாங்க. ஆகவே அவர் எழுதி காண்பித்திருப்பார். பாருங்க, அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி தேவனுடைய வார்த்தை கர்த்தர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்டில் என்மேல் கடாட்சம் வைத்து, வாசிக்கலாம், எனக்கு இப்படி செய்தருளினார். யாரு, தேவன் செய்தருளினார். கட்டளையிட்டு சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படியும் நடந்தாங்க. தேவனை விசுவாசித்தார். வசனத்தை தான் நம்பல, ஆனா விசுவாசிச்சுதான் இருந்தார். இப்போ கர்த்தர் அவளுக்கு இரக்கத்தை செய்தார். முதல் ஆசாரியனை குறித்து நான் சொல்லுகிறேன். விசுவாசிக்க வேண்டிய ஆசாரியன் என்ன செய்த, விசுவாசிக்க. நற்செய்தி 400 வருடங்களாக வைக்கப்பட்டிருந்தது வாக்குத்தத்த வசனம் நிறைவேறுகிறது. அந்த வார்த்தை அவர்களால் என்ன செய்ய முடியல, விசுவாசி. 2வது ஒரு நபரை குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2வது அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். கரெக்டா 6 மாசம் கழிச்சு பாருங்க, 6 மாதம், 6ஆம் மாதத்துல. அப்ப தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, அந்த டைம்ல தான் என்ன செய்யறாரு, கரெக்டா 6 மாதம் கழித்து காபிரியேல் என்னும் தூதன் 2வது செய்தியை கொண்டு வருகிறார். கலிலேயாவுல நாசரேத் என்னும் ஊர். பாருங்க, முதல் செய்தி வந்தது எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்திலே. 2வது செய்தி வந்தது கலிலேயாவில் உள்ள நாசரேத்துல. 2க்கும் உள்ள வித்தியாசம் 60 மைல் தொலைவுன்னு சொல்றாங்க. எருசலேமுக்கும் நாசரேத் 60 மைல் டிஸ்டன்ஸ். இங்க வந்து இது ஒரு நகரம், ஆனால் அது ஒரு கிராமம். அங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஆசாரியனுக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது. அங்கே ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு அந்த செய்தி என்ன செய்திருக்கிறது, யூதா கோத்திரத்திலிருந்த ஒரு பெண்ணுக்கு அந்த செய்தி வந்திருக்கு. அங்கே ஒரு ஆசாரியன், இங்கே ஒரு சாதாரண அடிமை பெண், ஒரு அடிமையாக காணப்படுகிற ஒரு சிறிய ஒரு பெண். கேட்கிறது அப்படியே அந்த ஏஜ் பாருங்க, சிறிய வயது இவளுக்கு. அங்கே வயது முதிர்ந்த அவ பாருங்க, ஆண்டவர் எல்லாரோடு கூட பேசுவார். பேசலாம்,
சிறிய சாமுவேலோடு கூட பேசுவாரு. பெரிய மனிதர்களோடு கூட, மோசே கூட 80வது வயதுல ஆண்டவர் என்ன செய்தார்? நேரடியாக போய். தேவனுக்கு வயதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப மிக மிக உங்களை பற்றின தேவ திட்டம் இருக்கின்றார். தேவன் உன்னோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். அங்கே நாம் படிக்கிறோம், நாசரேத்தின் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகி யோசேப்பு என்னும் நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். தேவனால் அனுப்பாம யாரும் வர முடியாது. ஊழியக்காரங்க எல்லாம் ரொம்ப இதுல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அனுப்பாம எங்கேயும் என்ன செய்யக்கூடாது. ஆமா, கேப்ரியல் அனுப்பப்பட்டானாம். நானே போயிட்டு வரேன் ஆண்டவரே அப்படின்ற எல்லாம் என்ன செய்யறது இல்ல. ஒரு அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிருபை பெற்றவளே வாழ்க, ஒரு வாழ்த்துதலோடு கூட அங்கே பேசுவதை நான் பார்க்கிறோம். நினைக்கிறேன் சொல்றாங்க, குறைந்தது 13 வயது தான் இருக்குன்னு சொல்றாங்க. யாருக்கு? இந்த மரியாள் 13 அல்லது 14 வயது வாலிப பெண். அவரு வயது முதிர்ந்தவர், பல காரியங்களை கேட்டிருப்பார். ஆனால் இந்த 14 வயது பெண் மரியாளுடைய வாழ்க்கை அப்படி ஆவிக்குரிய அனுபவம், தேவனை புரிந்து வைத்திருக்கின்ற காரியம், சத்தியத்தை அறிகிற அறிவை நான் படித்து பார்த்த போது நிச்சயமா நான் சொல்றேன், முதிர்ந்தவர்களுக்கு கூட இல்லாத ஒரு கர்த்தர் மேல் உள்ள ஒரு தாகம், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற காரியங்களை படிக்கும் போது முதிர்ந்தவர்கள் கூட என்ன செய்யல. ஆகவே வயது வித்தியாசத்தை பார்த்து, வயதை பார்த்து ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, எடை போட முடியல. கீழே நீங்க இந்த வீட்டில் கர்த்தருடனே கூட இருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த கர்த்தர் இருக்கிறாருன்னா இவங்க கர்த்தரோடு கூட என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. இன்னைக்கு அநேக கர்த்தர் இருக்கிறாரு, நீங்க இருக்கீங்களா? அதான் பிரச்சனை. நீங்கள் அவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டா அவரு உங்களை விட்டுருவார். அவங்க 14 வயது சிறிய பெண் இதை தேடினார், கர்த்தரோடு கூட இருந்தார், உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. ஸ்திரீகள் எல்லாரிலும் இல்ல, அது ரொம்ப கவனமா சொல்றாரு. எப்படிதான்? ஸ்திரீகளுக்குள்ளேதான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஸ்திரீகளுக்குள்ளே. இதை படித்துக் கொண்டிருந்த போது இதே வார்த்தை 42வது வருஷத்தை எலிசபெத்தோடு வாழ்ந்து வருகிறது. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்ப பாருங்க, ஆண்டவர் உன்னோடு கூட பேசினா அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து அது என்ன செய்யும், வரும். கொர்நேலியோடு பேசினா யாரோட பேசுவார்? பேதுருவோடு கூட பேசுவார். அனனியாவோடு கூட பேசினால் சவுலோடு கூட கர்த்தர் பேசுவார். நீங்க அநேகருக்கு எப்படிங்க இது கர்த்தருடைய வார்த்தைன்னு அறிந்து கொள்வது? உன்னோடு கூட பேசுகிற ஆண்டவர் அதே வார்த்தையை இன்னொரு மனிதன் மூலமாக என்ன செய்வார், அவர் பேசுவார். அதிலிருந்தே இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இருக்கட்டும். கர்த்தர் உன்னோடனே கூட இருக்கிறார் என்றால், அவளோ அவனை கண்டு அந்த வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். இந்த வாழ்த்துதல் இது என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. 400 வருடங்கள் இப்படிப்பட்ட தேவனுடைய வெளிப்பாடு இருந்தது என்று யாருமே என்ன செய்யல, சொல்லாத காலகட்டம். அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனுடைய கண்களில் கிருபை பெறுவது. ஸ்பெஷலா அடிக்கடி சொல்லுது. அதை புரிந்து கொள்வோம் என்றால், ஆண்டவர் கிட்ட வந்துட்டு அது கொடுங்க இது கொடுங்க எல்லாம் கேட்க மாட்டோம். ஆண்டவரே உடைய கிருபையை தாங்க. ஸ்பெஷலா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண். அதனால என்ன நடந்தது? உலகம் முழுவதும் அழிந்து போனாங்க. நோவாவும் அவனுடைய குடும்பம் மாற்று காக்கப்பட்டார். ஸ்பெஷலா அவன் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்று சொல்லுகிறார். ஆடு மேய்த்து கொண்டவனுக்கு கர்த்தருடைய கிருபை விளங்க பண்ணினது. ஆடு மேய்க்கிறவன் அரசனாக மாறினான். ஸ்பெஷலா ஆமா, 40 வருடங்கள் தோல்வியே காணாத மனிதன். ஆகவே கிருபை குறித்து நிறைய சொல்லலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்யப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இந்த ரட்சிப்பு எதனால கிடைத்தது? கிருபையினால. கிருபையை பத்தி பேசினா நேரம் ஆயிடும். வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிக்க, கிருபை ரொம்ப பெருசு. ஆகவே காலையில இருந்துச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை கொஞ்சம் என்ன செய்யுங்க. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்குதா? அப்ப நேற்றைக்கு கிருபை இன்னைக்கு ஆகாது, இன்றைக்கு புதிய கிருபை. பேசலாம். அதனாலதான் காலையில இருந்து ஜெபம் பண்ண சொல்லுது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அது ஸ்தோத்திரத்தையே சொல்றது இல்லை நிறைய பேர். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை முழுசா உச்சரிக்கிறது இல்லை. அதுக்கு நான் சொன்னா கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, அதனால அதை நிறுத்துறேன். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறீர்களா? கிருபை வேணும் எல்லாருக்கும், ஆனா சத்தமா என்ன செய்யறது இல்ல. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் சொல்லுங்க என்னை என்ன செய்கிறான், மகிமைப்படுத்துகிறான். நீங்க ஒவ்வொரு ஸ்தோத்திரம் சொல்லும் போதும் தேவன் மகிமைப்படுகிறார்.
தேவன் ஆலயத்துக்கு வரும்போது சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீடுகள் இருக்கும்போது தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்போதும் இந்த வழியை, கடந்த வார்த்தை சொன்னேன், உதட்டின் காளையை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, செலுத்துங்க. இது உதட்டின் காளை என்று சொல். இப்ப யாரும் காளையோ ஆட்டையோ மாட்டையோ புறாவையோ இங்க கொண்டு வரல. எதுதான் கொண்டு வரோம்? ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறோம். 68ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், பாட்டினால் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்கள். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே, சொல்லுங்க, இதுவே கர்த்தருக்கு பிரியமா. இதுதான் ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களுக்கு தான் கர்த்தருக்கு பிரியம். காளை எருதை காட்டிலும் இதுதாங்க கர்த்தர். 68 எடுத்துட்டீங்களா? 69. தேங்க்யூ. வாசிங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்கள். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பெரிய. அதை கரெக்டா செலுத்துறீங்களா? நிறைய பேருக்கு வெட்கம், நம்ம சத்தத்தை யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு. இல்ல, ஆலயத்துக்கு வரும்போதான நீங்கள் வீடுகள்ல தெளிவா சொல்லுங்க ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல நான் கேட்டிருக்கேன், அப்படியே இந்த பாம்பு ஒரு சவுண்ட் விடுமா, அந்த சவுண்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் தேவன் என்ன செய்ய மாட்டார், மகிமைப்பட மாட்டார். ஆகவே தெளிவா சொல்லுங்க. மற்றவங்களை பார்க்கும்போது எவ்வளவு தெளிவா நம்ம பேசுறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா எல்லாருடைய வாய் என்ன செய்யுது, நாவுக்கு ஒரு கட்டுகளை, நாவின் கட்டுகளை என்ன செய்வார், அவிழ்ப்பாரா. இங்கே நாம் படிக்கிறோம், வாசிக்கலாம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் 30வது வசனம் 31, இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. 14 வயசு இப்பதான் யோசேப்புக்கு என்கேஜ் பண்ணியிருக்காங்க, நியமித்து இருக்கிறாங்க. ஆனா தேவதூதன் சொல்றார், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு. இயேசு என்றால் என்ன? அவர் தமது ஜனங்களின் பாவங்களில் இருந்து அவர்கள் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஒரு பெரிய காரியத்தை இங்க இந்த சிறு பெண்ணிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்கள்ல ஆண்டவர் அப்படிதான், நாம என்ன நினைப்போம், பெரிய காரியத்தை பெரிய ஆட்கள் கிட்ட சொல்லுவாரு. ஆசாரியனுடைய குடும்பத்தை குறித்து சாமுவேலோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். இங்க பாருங்க, சிறிய ஆனால் பெரிய காரியத்தை சொல்லுகிறார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் சிங்காசனம், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு ஒரு வெறும் சாதாரண காரியம் இல்லை, இது நமக்கு ஒரு வேலை புரியாது. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு, தாவீதின் சிங்காசனம் என்னன்னா, 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல கர்த்தர் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அவனுடைய வீட்டை குறித்தும், அவருடைய சிங்காசனத்தை குறித்தும், அவருடைய ராஜ்ய பாரத்தை குறித்தும் தேவன் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை உன் வயிற்றுல என்ன செய்ய போகுது, ஒரு அல்ல சொல்லுவோமா, 400 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இன்னும் இது சொல்லணும்னா, எதுக்கு முன்பதாக, ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பதாக தாவீதோடு கூட தேவன் செய்த அந்த உடன்படிக்கையை கர்த்தர் மரியாளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். எவ்வளவு பெரிய செய்தி இது. ஆமா, பெரிய பெரிய செய்திகளை கற்றுக் கொடுக்கிறார். பேசலாம். ஆமா, ஏன் ஆண்டவர் பெரிய செய்தியை கொடுக்கிறார்னா, அவர் அவருடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. தாவீதின் ராஜ்யம், தாவீது இறந்தோட முடிஞ்சிடும் நினைச்சாங்க. ஆனால் இங்கே சொல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அவர் 1000 ஆண்டுகளாக அவர் ஆட்சி செய்வார். இப்போ அவர் எங்க ஆட்சி செய்யறார், நம்முடைய இருதயங்களிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, முதலாவது முறை அவர் வந்தாரு, அவர் எழுத்தின்படி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கல. இரண்டாவது ஒரு முறை வரப்போகிறார். அப்பொழுது எழுத்தின்படியே இந்த பூமியை என்ன செய்ய போகிறார், அவர் ஆளுகை செய்ய போகிறார். 1000 ஆண்டுகள் மாத்திரல்ல, நித்திய காலமாக அவர் ஆளுகை செய்ய போகிறார். அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு இருதயத்துல கூட ஆண்டவருடைய ஆளுகை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்திய தேசத்துல மாத்திரம் சொன்னா 140 கோடி ஜனங்கள், இங்க இருக்கிற ஒரு பிரதமர் 140 கோடி ஜனங்களை தான் ஆளுகை செய்கிறார். ஆனால் இயேசு ராஜாதி ராஜாவா இருந்து முழு உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்கன்னு தெரியல, இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறார்.
அதனாலதான் சொல்றோம், ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை என்மேல் வருவதாக என்று சொல்றோம், உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று அவர்தான் சொல்றோம். ஆண்டவரே நீரே என்னுடைய ராஜா என்று சொல்லுகிறோம். காலுவேளை அவர் இன்றைக்கும் அவர் ராஜா தான். அவர் எழுத்தின்படி அரசியல் ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பது வரப்போகிற காலத்தை நிச்சயமாக அவர் ஸ்தாபிப்பார். அந்த நாட்கள் தான் நீதியா இருக்கும், அது நியாயமா இருக்கும். இன்றைக்கு இருக்கிற அரசாட்சியில நீதியும் நியாயத்தையும் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. எல்லா ஜனங்களும் நன்மையாக அல்லது ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் என் தேவாதி தேவனுடைய ராஜ்யபாரத்தின் நாட்களில அங்கு தீங்கு செய்வார் இல்லையா? ஒரு சொல்லுவோமா, அந்த ராஜ்யத்துல என்ன இருக்காது, தீங்கு இருக்காது. ஆனா இன்றைக்கு எங்கேயும் தீங்குதான் என்ன செய்யுது இருக்கிறது. அதுக்குள்ள போக விரும்பல. சீக்கிரத்துல ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அதற்கு மரியாள் இவனும் கேட்கிறா தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை இவள் சந்தேகிக்கவில்லை. ஆனா அதுக்கு பதில் கேட்கிறாங்க, இது எப்படிங்க ஆகும்? ஏன்னா நான் புருஷனை, சகரியா சந்தேகப்பட்டார். அவருடைய சரீரத்தை பார்த்தார், எலிசபெத்தினுடைய நிலையை பார்த்தார், வயது முதிர்ந்த நிலை, அதை பார்த்து அவிசுவாசம். ஆனால் இங்கே சந்தேகப்படவில்லை, விளக்கத்தை கேட்கிறாங்க. யாரு? மரியாள். அப்ப சொல்றாங்க, அதற்கு தேவதூதன் சொல்றார் பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையே வரும். பரிசுத்த ஆவி உண்மை வரும். பரிசுத்த ஆவியார் யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியான் இருக்கிறாரோ அவர்களுக்குள்ளாம் தேவன் ஒரு கிரியை, புதிய காரியத்தை கற்று என்ன செய்வார் செய்வார். ஆகவே ஆண்டவரிடத்தை கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்ன செய்யும், நிரப்பும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது புதிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார், கர்த்தர் நிறைவேற்றுவார். இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார், பலம் உண்மையில் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமானது. அவர் பரிசுத்தமானவர் சொல்லும்போது அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவராக காணப்பட்டார் இந்த பூமியில. அதுக்கு காரணம் அவர் பிறப்பிலேயே அவர் பரிசுத்தராக இருந்தார். பைசலாம். ஆமா, அதுக்குதான் ஆசரிப்பு கூடாரத்துல அவர் இருக்கிற இடத்திற்கு மகா பரிசுத்த ஸ்தலம்னு பேர். ஒரு சுகமா அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன இடமா? மகா பரிசுத்த ஸ்தலம். அதனாலதான் அவருக்கு இன்னொரு பேர் சேனைகளின் கர்த்தர். அவர் யாரா? அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் ஒரு சொல்லுவோமா? அவன் நாம் இருக்கிற ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர், பரிசுத்தமானவர். அதுக்கு யோசிச்சு பாருங்க, உன்னிடத்துல பிறக்கும் அவர் பரிசுத்தமானவர் என்று சொல்றார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆண்டவர். ஆசாரியர்கள் கூட வருடத்துக்கு ஒரு முறை போய், ஆமா, தூப பீடத்தை எழுத்தி கொண்டு போய் பார்க்கலாம் முடியாது. ஏன்னா இங்க ஜன்னலாம் கிடையாது. தரிசிக்க முடியாத அந்த தேவன் இப்ப மரியாளுடைய கர்ப்பத்துல இருக்கிறாராம். ஒரு சொல்லுவோமா, எவ்வளவு பெரிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவாதி தேவனாயவர்கான பரலோகத்தை தேவ தூதர்கள்லாம் இரவும் பகலும் ஆராதிக்கிற தேவன் இப்பொழுது மாம்சமாகி இந்த மரியாளுடைய கர்ப்பத்திலே காணப்படுறார். இப்போ பரிசுத்த ஸ்தலம் எதுங்க? இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் எதுன்னு கேட்கிறேன், மரியாள் தான். ஒரு சொல்லுவோமா, ஆமா, இப்போ ஆண்டவர் இங்க இருக்கிறாருங்க, நாம எப்படி வாழணும்? மகா பரிசுத்தமா வாழணும். ஏன்னா யார் இருக்கா? ஆமா, தேவன் வாசம் செய்கிறார், ஒரு ஆலயமா இருக்கிறது. ஆகவே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டிய அவசியமாக காணப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்ற உன்னுடைய கர்ப்பம் தாமா, உன்னுடைய சரீரம் தான் இப்ப மகா பரிசுத்த ஸ்தலம். உங்களுக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய சரீரம் மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கு. அப்பதான் தேவன் என்ன செய்வார்? தங்குவார். இது தேவன் தங்கும் ஆலயம். ஆமா, இது தேவன் தங்கும் ஆலயமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்தம் உள்ளது எனப்படும். இதோ இப்ப சொல்றாரு, ஆண்டவர் சில காரியங்களை நம்மால் கிரகிக்க முடியாத காரியங்கள், நம்மால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை கர்த்தர் செய்யும் போது ஆண்டவரே சில நேரங்கள் அடையாளங்களை கொடுப்பார். இது இவங்க விசுவாசிட்டாங்க, பின்னாடி நான் சொல்றேன், விசுவாசிட்டாங்க. ஆனாலும் அவளுடைய சந்தேகங்களை போக்க, அவளை அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த தேவனே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? 36 எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆவியானவர் எல்லா சீக்கிரட்டும் ஓபன் பண்றாரு. அந்தம்மா இந்த காரியம் யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வெளிப்படுத்திருக்காங்க. 60 மைலுக்கு அப்பால் இருக்கிற இந்த மரியாளுக்கு தேவ தூதன் அதை இது பண்றாரு. எத்தனாவது மாதம்னு சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு.
ஆறாவது மாதம், 6ஆம் மாதம் சொல்லிட்டு சார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்று. தேவனால ஏதாவது கூடாத காரியம் இருக்கா? அதனாலதான் அவருக்கு தேவன் பேரு. அதனாலதான் அவர் ஆராதி. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அவரால் கூடும். வியாதியா மாற்ற முடியும், உயர்வா மாற்ற முடியும், உன்னை உயர்த்த முடியும். எதை வேணா அவரால் செய்ய முடியும். சூழ்நிலைகளை கட்டு மாற்றும். அதனால்தான் கொந்தளிக்கிற கடல் அலையை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே அங்க என்ன ஆயிடுச்சு? ஏகியோன் 6000 பிசாசுகள் பிடித்திருக்க ஒரு மனிதன் வார்த்தையினாலே பிசாசை என்ன செய்தாராம்? குஷ்டரோகி வந்து கேட்கிற, ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்கிறான். எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன செய், சுத்தமாக சொல்றது. 38 வருஷம் வியாதியா படுத்திருக்காங்க. படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொல்லுகிறான். சுகமா? இவ்வளவு காலம் 38 வருஷமா படுக்கை அவனை சுமந்து கொண்டிருந்தது. எந்த படுக்கை அவனை சுமந்து கொண்டிருந்ததோ அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய், நட என்றான். அவன் நடந்தானா? ஆமா, நடந்தான். சொல்ல ஆகும். அதனால்தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றால். இப்ப பாருங்க, அடுத்த வசனத்தை தான் இந்த வார்த்தைக்கு மரியாள் எப்படி தன்னை அர்ப்பணித்தாள் என்று சொல்கிறார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. முதல் நபர் விசுவாசிக்கல, ஆனா இரண்டாவது சிறிய பெண் 14, 13 வயது தான், அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த காலை வேளை ஆண்டவர் இதைதான் எதிர்பார்க்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணுமா? உன் வாழ்க்கையின் மூலமாக தேவன் அநேகருக்கு வெளிப்பட வேண்டுமா? நீங்கள் ஆண்டவருக்கு அடிமையா மாறும். ஆண்டவருக்கு அடிமை. ஸ்லேவ், சர்வன்ட் வேற, ஸ்லேவ் வேற. புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். நீங்க வேலையில போய் ஜாயின் பண்றீங்க, ஒரு சர்வன்டா ஜாயின் பண்றீங்க. வேலை பிடிச்சா, சம்பளம் கிடைச்சா என்ன செய்வீங்க? அதுல தொடர்ந்து பணியாற்றுவீர்கள். இல்ல உங்களுக்கும் அங்க பிரச்சனை இருக்குதுன்னா என்ன செய்வாங்க? இமீடியட்டா ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு, எனக்கு வேலை பிடிக்கல, நான் வேற இடத்துக்கு போறேன். ஆனா இங்க வந்துட்டு அப்படி இல்லை. ஆண்டவர் உன்னை அடிமையாக எதிர்பார்க்கிறார். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை உனக்காக சிந்தி இருக்கிறார். சொந்த ரத்தத்தை. ரட்சிப்பு சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவருக்கு அடிமையாக சிலரை கட்ட தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ரொம்ப சாதாரண காரியம். இந்த அடிமை அவன் போயிட முடியாது. பிடிக்கலன்னா எஜமான விட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவன் காலத்துக்கு அவன் அடிமை. அவனும் அடிமை, அவன் மனைவி அடிமை, அவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு அடிமைகள். பாண்ட் சர்வன்ட். அதனாலதான் சொல்றாங்க, கட்டப்பட்ட வேலைக்காக. அவ்வளவுதான். ஒன்ஸ் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து விட்டோம்னா, ஆண்டவர் விட்டு பேதுரு சொல்றார், ஆண்டவரே விட்டு நாங்கள் எங்கே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே இருக்குது. நாங்க எங்கே போவோம்? இந்த காலவில தேவன் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒரு வேலைக்காரனாக அல்ல, ஒரு அடிமையாக தேவன் எதிர்பார்க்க. இங்கே அவள் தன்னுடைய சரீரத்தை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறாள். அடிமையாக. அப்போ அதனாலதான் பவுல் சொல்ற, இனி வாழ்வது நான் அல்ல, எனக்காக மரித்து உயிர் பிறந்த ஆண்டவருக்காக நான் வாழ்றேன்னு சொல்றேன். ஆண்டவருக்காக வாழ்ற அனுபவம். இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுங்க. அதுல மகிமையான காரியங்கள் நடக்கும். இங்கே அவன் சொல்றார், நான் ஆண்டவருக்கு அடிமை என்றால். வாசிங்கள், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு. அப்போ எஜமானுக்கு நாம டைரக்ட் பண்ணக்கூடாது. வேலைக்காரன் அடிமை எஜமான் கிட்ட என்ன செய்ய மாட்டான், ஆலோசனை சொல்ல மாட்டான். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப நாம பெற்றோருக்கு சொல்லுவோம், அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு, எஜமானை அறிகிற அறிவு நமக்குள் வரும்போது சொல்லும் அடியேன் கேட்கிற. வேலைக்காருடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை வேலைக்காரியின் கரங்கள் தங்கள் எஜமாட்டியன். அதுல இருந்து ஏதாவது கிடைக்கணும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்ய எங்களுடைய கண்கள் மையே என்ன செய்கிறது, நோக்கி இருக்கிறது. இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். இந்த நபர்கள் ஆண்டவருக்கு சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய தங்களை அர்ப்பணித்தவர்களா இருக்கிறார்கள். பாருங்க, அது சொல்ற, ஆண்டவருக்கு அடி உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்றாங்க. சரீரத்தை கொடுத்தாங்களா? 46வது வசனத்தை நாம் படிக்கிறோம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இப்ப சரீரத்தை மாத்திரம் கொடுத்தா மாத்திரம் பத்தாது, எதை கொடுக்கணும்? ஆத்துமாவை. அடுத்த வசனம், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்மாவுடைய காரியம் தான் என்னன்னா, நம்முடைய நினைவுகள், நம்முடைய விருப்பங்கள்.
நம்முடைய நினைவுகள், நம்முடைய விருப்பங்களை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டியது. அப்போ அதனால்தான் ரோமர் 12:1-2 இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்வேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. புத்தியுள்ள ஆராதனை என்னன்னா, உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்க. நம்ம அநேக நேரங்களில் பாட்டு பாடிட்டு போயிடலாம், காணிக்க போட்டுட்டு போலாம்னு நினைக்கிறோம். ஆனால் ஆராதனை உச்சகட்டம் என்னன்னா, நம்மை அடிமையாக ஒப்பு கொடுப்பது. இங்கே நாம் படிக்கிறோம், அவள் தேவனுக்கு தன்னை அடிமையாக அர்ப்பணிக்கிறாள். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டில் உள்ள யூதாவில் ஒரு பட்டணத்திற்கு தீவிரமா, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மூன்றாவது காரியம் பாருங்க, இவங்க தீவிரமாக சொல்றான். உன் இனத்தாளாகி எலிசபெத் என்ன செய்கிறார்? இப்பொழுது 6வது மாதம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே மரியாள் எழுந்து மலைநாட்டில் யூதாவில் ஒரு பட்டணத்திற்கு, எனக்கு அதை யோசிச்சு பார்க்கும்போது 14 வயது, இன்னைக்கு இருக்கிறபடி 70 கிலோமீட்டர் 70 மைல் எல்லாம் டிராவல் பண்ணிட்டு உடனே போயிட முடியாது. அதுக்கு சில காரியங்களை ஆயத்தப்படுத்தணும், பர்மிஷன் வாங்கணும். எப்படி வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒழுங்குபடுத்துகிறார். அவர் தீவிரமாய் என்ன செய்தார்கள்? போய் சகரியாவின் வீட்டுக்குள் எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்தை வாழ்த்தினாள். 2வது காரியம் தன்னை அடிமையாகும். 3வது காரியம் பாருங்க, இங்கே ஒரு செய்தியை இங்கே எலிசபெத்துக்கு மரியாள் சொல்லுகிறார். எலிசபெத் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை என்ன செய்தாள்? வாழ்த்தினாள். அந்த அம்மா யாருக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க ஒழிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிச்சு. வரலே சொல்லுமா? ஆமா, ஏன்னா அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான். மரியாளுடைய வாக்கு, ஏன்னா வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இந்த வாழ்த்துதலை கேட்ட போது பரிசுத்த ஆவி அவன் மேல் இறங்கினான். அவன் கழிப்பாய் என்ன செய்தானாம்? துள்ளினான். எலிசபெத் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு என்று சொல்லப்படும். இங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த இடத்துல நீங்க படிச்சுனா 35 39 56 வரைக்கும் நீங்க படிச்சினா மகிழ்ச்சியை குறித்து நான் படிக்கிறோம். தேவனுடைய செய்தியை, நற்செய்தியை கேட்கும் போது இருதயத்துக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி. அது ஒரு கழிப்பு, ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. பாருங்க, உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை கழிப்பாய். யாருக்கு மகிழ்ச்சி பாருங்க? யாருக்கு மகிழ்ச்சி? ஃபர்ஸ்ட் வயிற்றுக்கு உள்ள இருக்கிறதுக்கு, வெளியே இருக்கிறதுக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை கழிப்பாய் என்ன செய்ததாம்? துள்ளிற்று என்று சொல்லுகிறார். கழிப்பாய் துள்ளிற்று. அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு மகிழ்ச்சி? யோவான் பிள்ளை கேட்குமா? 6 மாசத்துல கேட்குமா அப்படின்னு எல்லாம் நிறைய இப்ப ஆராய்ச்சி பண்ணி கேட்குன்றாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்ட போது வயிற்றுக்குள்ள இருக்கின்ற பிள்ளை கழிப்பாய் துள்ளிற்று. அப்ப சந்தோஷம் யாருக்கு உருவாது? யோவான் ஸ்நானம். இந்த சந்தோஷம் எப்போ யோவானுக்கு நிறைவடைந்தது தெரியுமா? சந்தோஷம் உருவாகிறது ஒண்ணு, நிறைவடைகிறது ஒன்று. வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். யோவான் 3, 29, 30. மணவாட்டியை உடையவனே மணவாளன் அவன் அருகே நின்று, இயேசு கிறிஸ்துவின் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இப்ப பாருங்க, 30 வருஷம் கழிச்சு இது அப்படியே நிறைவடைகிறது. எப்படி பாருங்க, இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. இப்ப வயிற்றுக்குள்ள இருந்த இந்த யோவான் இப்ப இயேசு என்ன செய்கிறாரு? நேரடியாக பார்த்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அந்த சந்தோஷம் என்னாகிறது? நிறைவடைதா, சம்பூர்ணம் அடைகிறது என்று பிடிக்கும். அது என்னவாதான்? சம்பூர்ணம். சந்தோஷம். நாம ஒரு செய்தியை கேட்கறதுனால சந்தோஷம் வரும். அந்த செய்தி, அந்த வார்த்தை நிறைவடையும் போது அந்த சந்தோஷம் எப்படி மாறும்? வெளியே சொல்லுவோமா? சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். சம்பூர்ணமடை. இங்கே அதை தான் நான் படிக்கிறேன். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து போவோம். இதோ நீ விசுவாசித்தவளே பாக்கியவதி, கழிப்பாய் துள்ளிட்டு. 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க? விசுவாசித்து தன்னுடைய சரீரத்தை என்ன செய்தார்கள்? அர்ப்பணித்தார்கள். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். அவ பாருங்க, மரியாளுக்கு சொல்லப்பட்டவைகள் என்ன செய்யுமா? நிறைவேறும். இப்ப பாருங்க, அப்பொழுது மரியாள், வாசிக்கலாம் சேர்ந்து, மகிமைப்படுத்துகிறது,
இப்ப 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 இந்த செய்தி யாருக்கு? இப்ப இவங்க கர்த்தரால் சொல்லப்பட்டது உனக்கு நிறைவேறும் என்று சொன்ன வார்த்தையை மரியாள் கேட்டபோது இப்ப மரியாளுக்கு சந்தோஷம். பேசலாம். அவள் சொல்லுகிறாள், என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் என்ன செய்கிறது? களி உள்ள இருக்கிற யோவான் ஸ்நானகனுக்கு சந்தோஷம், வெளியே இருக்கிற மரியாளுக்கு, இந்த யோவான் ஸ்நானகனை சுமந்து கொண்டிருக்கிற எலிசபெத்துக்கு, எல்லாருக்கும் சந்தோஷம். பேசலாம். உனக்குள் சகல ஜனங்கள் ஆசை. அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் என்ன செய்வாங்க? அதுதான் தேவனுடைய செயல். உன்னுடைய வாழ்க்கை தேவன் செய்கிற கிரியைகள் மூலமாக அநேகர் சந்தோஷப்படணும். பாருங்க, இப்போ மரியாள் தேவனை புகழ்ந்து பாடுகிறார். அதை பார்க்கிறோம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை, ஆமா, இந்த அம்மா அந்த நாசரேத் ஊர்ல ரொம்ப தாழ்மையா நடந்து கொண்டாங்களாம். இன்னைக்கு ஆண்டவருடைய பார்க்கணுமா, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கணுமா, ஆண்டவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யணுமா, தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அடிமையின் தாழ்மையை நோக்கி இது முதல் எல்லா சந்ததிகளும் என்ன செய்வாங்களாம்? 2000 வருடங்கள் கழிச்சு இந்த கிறிஸ்துமஸ்னால யாரையும் நினைவு கூறுகிறோம்? மரியாளையும். பாருங்க, ஆண்டவர் ஒண்ணு செஞ்சா மனிதர்களால் அது நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கும். பேசலாம். நாமளா செஞ்சா அது நாமளே மறந்துடுவோம். ஆனா தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அது மனிதர்களால் நினைவு கூறப்படும். சரி, என்னை பாக்கியவது என்பார் வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இப்போ அந்த அம்மா அவங்கள பத்தி மாத்திரம் சொல்லல, நம்ம குறித்து இன்னைக்கு அவங்க ஒரு பிரசங்கத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னவா? அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கு, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய இரக்கம். அது எது வரைக்குமா? தலைமுறைக்கும். உங்களுக்கு முந்தின தலைமுறை மாத்திரம், உங்க தலைமுறை, அடுத்த தலைமுறை தயவு செய்து கர்த்தருக்கு பயந்திருங்க. அவர் அடிமையின் தாழ்மையை வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் விளக்க நேரம் இல்ல. அடுத்தது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். ஆண்டவருடைய புறத்துல என்ன செய்தாராம்? இறுதிய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அது சரித்திரத்தை இந்த அம்மா நல்லா படிச்சிருக்காங்க. நேபுகாத்நேச்சர் பெரிய ராஜா, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். ஆமா, அவனை ஒரு சிறிய புல் மேய்கிற ஒரு காட்டு கழுதைக்கு ஒப்பாக்கு மாற்றினான். அது எத்தனை நபர் பெருமையுள்ள அநேகரை கர்த்தர் வேதத்துல சிதறடித்ததை அந்த அம்மா அறிந்திருக்காங்க. அவங்களால சொல்றாங்க, அம்மா அந்த வசனங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு எப்போது தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, இறுதிய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். நம்முடைய எண்ணங்கள்ல கூட அந்த அகந்தை, மனமேட்டிமை வந்துடக்கூடாது. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை என்ன செய்தார்? உயர்த்தினார். ஒருவேளை தாவீதை நினைச்சு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவனுடைய சந்ததியில தான் வந்திருக்காங்க இந்த அம்மா. சவுல கட்ட தள்ளி, அவன் ரொம்ப உயரமானவன், பராக்கிரமசாலி, ஈசின் குடும்பத்துல பிறந்தவன், அவனை தள்ளி முத்திதாவாகிய தாவீதை ஸ்தானத்திலே ஆண்டவர் ஏற்படு தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை, ஆமா, அதெல்லாம் கர்த்தர் செய்யறாரு. தாழ்த்துகிறார், உயர்த்துகிறார், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார், தரித்திரம் அடைய பண்ணுகிறார். எல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கு? கர்த்தருடைய கண்ட்ரோல் இருக்கு. இல்லை, இந்த வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கை நான் சொல்லுகிற காரியம் எல்லாம் ஆண்டவருடைய கருத்து. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எல்லாம் அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் தாமிரத்தில் இறங்கி வருகிறது. இந்த காலை உன்னை உயர்த்துகிற ஒரு கரம். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை என்ன செய்துட்டாராம்? வெறுமையா. யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே அவங்களுக்கு கொடுக்கலையாம். என்னன்னா ஐஸ்வர்யம் உடையவனா எனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். பாத்தீங்களா அவனை கர்த்தர் எப்படி அனுப்புறார்? நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய. அவங்க பாருங்க, ஒரு 14 வயது ஒரு பெண் பாடுகிற பாடலா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு அவர் செய்த அந்த உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை என்ன செய்தார்? ஆதரித்தார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு 2 பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க? தேவதூதன் வந்தது, மரியாளுக்கு கர்த்தர் சொன்னது, நடக்க போகிற காரியங்கள், தாவீதோடு தேவன் உடன்படிக்கை செய்தது, ஆபிரகாமுக்கு தேவன் செஞ்ச வாக்குத்தத்தம், முற்பிதாக்களை தேவன் நடத்தினது, இது எல்லாத்தையும் தினந்தோறும் என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க? பேசிக் கொண்டிருந்திருப்பாங்க. அப்படி விசுவாசம் பலப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பார்களாம். கர்த்தர் அதை என்ன செய்வாராம்? கவனித்து கேட்பார். அப்போ இதுதான் அங்க 3 மாதங்கள் நடந்திருக்கும்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 மாதங்கள் கழித்து இன்னொரு சூழ்நிலைக்கு நேராக யார் யார் போகணும்? இந்த 14 வயது பெண் மரியாள் என்ன செய்யணும்? போகணும். அது சாதாரண சூழ்நிலையில அதுக்கு போனா ரொம்ப லேட் ஆயிடும். அதனால அதை நிறுத்துறேன். தேவன் நம்மை பலப்படுத்துவார். எதற்காக என்றால் மிகப்பெரிய சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சரி, இருக்கட்டும். இங்கே பாருங்க, 2வது காரியம் நான் சொல்லுவேன். அவள் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தால். 3வது, இந்த செய்தி அநேகருக்கு என்ன கிடைக்குது? சந்தோஷத்தை உண்டாக்குகிறதாக காணப்படுகிறது. கடைசியாக 57வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை படிக்கிறோம். வாசிக்கலாம். 50 எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது வந்து ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட பாருங்க, கத்த செய்தா அநேகருக்கு அது என்னவா மாறும்? சந்தோஷமாய் மாறும். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு இப்ப பாருங்க, ரொம்ப அது பெரிய பங்கன். அது பிள்ளை பிறந்த 8வது நாள் என்ன செய்வாங்க? விருத்தச்சேதனம் செய்து அதற்கு பேர் வைப்பாங்க. பாருங்க, அவனுடைய தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதுக்கு யோவான்னு பெயரிடணும். அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையாக இந்த பேர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அவன் தகப்பனை நோக்கி அதற்கு என்ன பேரிட மனதா இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார். என்னையா பேர் வைக்கிறது? அதுக்குள்ள அவங்க எல்லாம் பழகிட்டாங்க. 10 மாதத்துல அந்த இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? அந்த லாங்குவேஜ பழகி சைகையினால் என்ன செய்யறாங்க? ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் என்ன செய்தான்? யோவான் என்று எழுதினான். எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஏன்னா இவனுக்கு காது கேட்காது. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு இவனுக்கு 2 பேரும் ஒரே வார்த்தையை சொல்றதுனால ஆச்சரியப்பட்டார். பாருங்க, எல்லாரும் சேர்ந்து ரொம்ப முக்கியமான வசனம் 64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை 4வது காரியம், இந்த செய்தி துதியை அவனுடைய நாவில் என்ன செய்தது? வைத்தது. அநேகர் தேவனுடைய செய்தியை கேட்கும்போது சந்தோஷப்படுவாங்க. அநேகர் கர்த்தரை என்ன செய்வார்கள்? துதிக்க ஆரம்பிப்பார்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பேசும்போது உடனே அதுக்கு அதை விசுவாசியுங்கள். அது அவிசுவாசமா அதை நினைக்காதீங்க. 2வது, உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள், அடிமையாக ஒப்பு கொடுங்கள். 3வது, தேவனுடைய செய்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அது உனக்கு உண்டாக்கும், உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு அந்த அந்த நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை அதுதான் தேவனுடைய செய்தியா இருக்கும். 4வது, அது அநேகரை துதிக்க செய்யும். பேசலாம். ஆமா, அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்து என்ன செய்தானாம்? இந்த இடத்த படிங்களேன். உடனே அவன் வாய் திறந்தது, அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்படுது. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். இன்னைக்கு அநேக ஸ்தோத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய நன்மை உணரல. அதனால அநேகரால் என்ன செய்ய முடியல? ஸ்தோத்தரிக்க முடியல. அவன் தேவனுடைய நன்மையை உணர்ந்ததினாலே அவன் ஸ்தோத்தரித்து பேசினான். இப்ப அவன் பேசின உடனே அவர்களை சுற்றிலும் வாசமாய்ந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம், இந்த செய்தி ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. இந்த யூதேயா பகுதி முழுவதிலும் இப்படி ஒரு ஆளு என்ன செய்தார்? ஆசாரியன் 6-9 மாதமாக என்ன செய்ய முடியல? பேச முடியாமல் இருந்தார். தேவனை அவர் தரிசித்தார். பேசணும்னா பயங்கரமா பேசியிருப்பார். அங்க நடந்த காரியத்தை, தேவ தூதனை தரிசித்ததை எல்லாவற்றையும் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார். சரி, இங்கே அவர் சொன்னதை மாத்திரம் நம்ம படிக்கலாம். அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, சேர்ந்து வாசிப்போம். என்ன பேசுறாரு? தீர்க்க தரிசனமாக. அவ பாருங்க, இவன் ஒரு பெரிய தீர்க்க தரிசி. யாரு? யோவான் ஒரு கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி எனப்படுவான். அந்த அம்மா பரிசுத்தாவினை நம்பி மரியாளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இவர் வாய் கட்ட அவிழ்ந்ததோ, இவர் பரிசுத்தாவினால் நிரம்பி இவர் என்ன பேசுறாரு? தீர்க்க தரிசி. ஆவியானவர் தான் தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் என்று 2 சாமுவேல் 22 நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை என் ஆவில் இருக்குது என்று சொல்றார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. அவர் சொல்றாரு பாருங்க, தீர்க்க தரிசனமாக வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிய இரக்கத்தை செய்வதற்கும், பிதாக்கள்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். எத்தனை வருடங்கள் கழித்து யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாமின் நாட்களில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்ற அவர் வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். அதான் சொல்றாரு, பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு. அப்ப பாருங்க,
இயேசு செய்ய போகிற ஊழியத்தை அப்படியே சொல்லுகிறார். இயேசு என்ன செய்கிறாராம்? பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று விடுதலையாக்கப்பட்டு, விடுதலை விடுதலை என்ற வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்கிறார். காவலில் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? விடுதலையாக்குகிறார். வெளியே சொல்லுவோமா? ஆமா. சத்துருக்களின் கையில் இருந்து நம்ம என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். சத்துருவின் கை. சத்துருன்னா யாரு? ஏதாவது மனிதர்களை யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் தான் சத்துரு? பிசாசுதான். பிசாசின் கையில் இருந்து நம்மை தேவன் என்ன செய்கிறார்? அது வரைக்கும் பாவத்திற்கு அடிமையாக இருந்தார். பாவத்தின் அடிமைத்தனத்தின் தேவன் விடுதலையாக்குகிறார். சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்குகிறார். அப்புறம் பாருங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். பரிசுத்தத்தோடும் நீதியோடும், பிசாசின் அடிமைத்தனத்தின் நாம் விடுதலையாகும் போது பரிசுத்தத்தோடும் நீதியோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை என்ன செய்தார்? வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதை ஆணையிட்டு உறுதிப்படுத்தினார். அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கும் அடுத்தது இது எதுவா? பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினார். இந்த தீர்க்க தரிசனத்தை யார் சொன்னா தெரியுமா? தாவீதுக்கு நாத்தான் என்ற தீர்க்கதரிசி. வீடு, உன்னுடைய ராஜ்ய பாரம், சிங்காசனம் என்னன்றைக்கும் என்ன செய்யும்? நிலைக்கும் என்று சொல்கிறார். அது இயேசு கிறிஸ்துவுடைய காலம். நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்கினார் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு தம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவரின் கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படி, ஒரே சுகமா, நம்மை பகைக்கிற நம்முடைய சத்துருக்களின் கையில். வேற சில நேரங்கள பிசாசின் ஆவினால் ஏவப்பட்டு சிலர் நமக்கு எதிராக இருக்கலாம். பிசாசு எதிராக இருக்கலாம், மனிதர்கள் ஒருவேளை எதிராக இருக்கலாம். அதான் சொல்ல, நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகி தாவீதின் வம்சத்தை நமக்கு எதை ஏற்படுத்தினாரா? இயேசு யாரா? ரட்சண்ய கொம்பு. இதெல்லாம் விளக்குறதுக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு, ஆனா நேரம் இல்லை. ரட்சண்ய கொம்பு. இந்த ரட்சண்ய கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கொம்பு. இந்த மிருகங்களுக்கு என்ன இருக்கு? கொம்பு. அது கிட்ட போனீங்கன்னா என்ன செய்யும்? மேனு கத்துமா? அது என்ன செய்யும்? டமால் என்ன செய்யும்? ஒரு முட்டு முட்டு முட்டன்னு ஜனங்கள் போயிடுவாங்க. அந்த கொம்பை குறித்த ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். 22:11. இவைகளால் நீர் என்ன செய்வீர்? சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர். இப்ப கொம்பு என்ன செய்யும்? சத்துருக்களை எல்லாம் முட்டி என்ன செய்யும்? ஒரு பெரிய வெற்றி. சொல்லுமா, இயேசு வாழ்க்கையில இருந்தா சத்துருக்களின் கையில இருந்தோம். உன்னை பகைக்கிற மனிதர்களுடைய கையில இருந்து கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். நீர் முட்டி என்ன செய்வார்? நீர் நிர்மூலமா சீரியரை, எதிரிகளை முட்டி என்ன செய்வீர்? நிர்மூலமா. ஒரு பெரிய ஜெயம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, எப்படிங்க வெற்றி கிடைக்கும்? இயேசு வந்தா வெற்றி கிடைக்கும். பேசலாம். இயேசு வந்தா உன்னை பகைக்கிறவருடைய கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். சத்துருக்களின் கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். இயேசுதாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். பெரிய வெற்றி. சரி, ரட்சண்ய கொம்பை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். உங்களுக்கு அவர் கொம்பா இருக்கிறார். வெளியே தெரியல. இயேசு உள்ள இருந்தா வருகிற எல்லா எதிரிகளையும் என்ன செய்வோம்? நிர்மூலமாக்கும். பேசலாம். எல்லா எதிரான சூழ்நிலைகளின் மேலும் நமக்கு கர்த்தர் என்னத்தை கொடுப்பாரு? ஜெயத்தை கொடுப்பார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? இயேசு வெற்றியை கொடுக்கிறவர். பேசலாம். அவன் இன்னும் வசனம் இருக்கு, ஆனா நிறுத்துறேன் நான். நீயோ பாலகனே உன்னதமானுடைய தீர்க்கதரிசி எனப்படுவான். நீ கர்த்தருக்கு வழிகளை என்ன செய்வாய்? ஆயத்தம். அப்ப பாருங்க, இப்போ அது சொல்ற காரியம் யோவான் ஸ்நானன். அந்த பிள்ளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அதுக்கு எத்தனை வயசு? இப்போ இந்த பிரசங்கத்தை கவனிச்சிருக்கீங்கன்னா பாருங்க. யோவான் ஸ்நானனுக்கு இப்ப எவ்வளவு வயசுங்க? 8 நாள். தேங்க்யூ. அவனுக்கு எவ்வளவு வயசு? 8 நாள். பிள்ளைக்கு யார் சொல்றா? அவங்க அப்பா என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் சொல்கிறார். எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியம். நீயோ பாலகனே. அவனுக்கு கேட்குமா? அது தூங்குதா, அழுவுதா, என்னன்னே தெரியாது. நீயோ பாலகனே. நான் என்ன சொல்றேன்னா,
அந்த தீர்க்க தரிசனம் அது தேவனுடைய வார்த்தையா இருந்ததுனால அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சொல்லுமா அது பதிவு நிச்சயமா. அவங்க சகரியாக மனைவியாகிய எலிசபெத் கேட்டிருந்திருப்பாங்க. அவன் வளர்ந்து வரும்போது, நீயோ பாலகனே உன்னதமானுடைய தீர்க்கதரிசி எனப்படுவா, இதை சொல்லி சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. நீயோ பாலகனே. நம்ம நினைக்கிறோம் அற்பமா இந்த புள்ள என்ன செய்ய போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை 8 நாள் குழந்தைய பார்த்திருக்கீங்களா? அப்படியே கையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு, அதுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஒன்னும் அப்புறாணி போல இருக்குது. ஒரு காலத்துல நம்மளும் அப்படிதான் இருந்தோம். இப்ப பாருங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கோம், என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க அப்புறாணி மாதிரி இருந்தாங்க, இப்ப பாருங்க என்ன வாங்குறான் சொல்றாங்களா? அது போல இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இருக்கிறாரு, பரிதாபமா ஒன்னும் சின்ன குழந்தை, பச்சை குழந்தைக்கு தீர்க்க தரிசனம் வருது. ஸ்பெஷலா ஆமா, நீயோ பாலகனே உன்னதமானுடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை. சின்ன குழந்தை பெரிய வேலையை கொடுக்கிறார், கர்த்தருக்கு வழிகளை. ஆமா, இந்த காலை வேளை முதலாவது வருகைக்கு ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் ஏற்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் 2வது விசை பகிரங்கமா வரப்போகிறார். உங்களை என்னையும் கர்த்தர் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தியிருக்கிறார். தீர்க்கதரிசினா தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா கர்த்தருடைய வாய், the mouthpiece of God, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற மனிதர்கள் தீர்க்கதரிசி. அப்ப யோவான் ஸ்நானகன் நினைச்சிட்டு இதை கேட்க வேண்டாம், உங்களுக்கு எனக்கும் தான் கர்த்தர் இதை பேசுகிறார். நீயோ பாலகனே உன்னதமானுடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். அதுக்கு முன்பதாக நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவாய். அடுத்தது 77, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை. ஆமா, எல்லாருக்கும் இப்போ பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரிவிக்க வேண்டும். அதுதான் நம்ம வேலை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லணும். அந்த வார்த்தை என்னன்னா பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இதுதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு இந்த உலகம் இருக்கிற ஜனங்களுடைய கண்ணீருக்கும் பிரச்சனைகளுக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் ஒரே காரணம் என்னதான், பாவம். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. அந்த பாவம் இன்னைக்கு ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குது. ரொம்ப ஜனங்களுடைய கண்ணீர், வேதனைகள் எல்லாத்துக்கும் காரணம். நேற்றுக்கு நியூஸ்ல கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் 2 சகோதரிகள் நீதிமன்றத்துக்கு முன்னாடி தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, எங்களுடைய கணவர்களை தவறான குற்றச்சாட்டுல என்ன செஞ்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னதான், அடிக்கடி சொல்றதுதான், திரும்பவும் சொல்றேன். காடுகளில மிருக ஜீவன்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா? குரங்கு கூட்டமா இருக்குது, ஆனா அந்த சமுதாயத்துல அது சமாதானமா இருந்துச்சு. யானைகள் அப்படியே கூட்டம் கூட்டமா போகுது, எல்லா மிருகங்களும் கரெக்டா இருக்குது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு இல்ல. ஆனா மனிதன் பாவம் செஞ்சுட்டான். இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன். இந்த ரத்தினபுரியா இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன், காந்தி கொஞ்ச தூரம் தான் தள்ளி இருக்குது காந்திபுரம் 1.5 கிலோமீட்டர் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன். எதுக்கு? மனிதனை அடக்க முடியல, பாவம் பெருகி இருக்கு. நீதிமன்றங்கள் போய் பாருங்க, கூட்டம் கூட்டமா இருக்கு. எல்லாம் எதுதான், ஜெயில் நிறைந்து வழிகிறது என்று சொல்லுது. ஒரு ஜெயில இருந்து ஒருத்தர் தொடர்பு கொள்வாரு, இப்ப அவர் கடிதம் போடுறதுல என்னன்னு கேட்டா, 2000 பேர் இருக்கிற இடத்துல 1500 பேர் இருக்கிற இடத்துல 3000 பேருக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்களாம், அடைச்சு வச்சிருக்காங்களாம். ஜெயில் நிறைந்து வருகிறது, அதனால அவருக்கு போன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெயில் எதனால? அது பாவம். பாவம். இன்னைக்கு மனிதனுடைய சமாதானம் இழந்தவனா இருக்கிறான். வியாதி பெருகினதற்கு காரணம் பாவம். இந்த பாவத்துக்கு விடிவு என்னன்னா பாவ மன்னிப்பு. ஸ்பெஷலா பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்று சொல்லப்பட்ட பாவ மன்னிப்பு. துன்மார்க்கனுக்கு என்ன இல்லையா, சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு சமாதானம் இல்லை. காரணம் என்னமா, துன்மார்க்கமான வாழ்க்கை. துன்மார்க்கமான அவனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எல்லாருக்கும் தேவை என்னதான், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இதை சொல்லணும் நம்ம. இதை முதல் நம்ம பெற்றிருக்கணும், அடுத்தது மற்றவர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துவோம். அவருக்கு முன்னாக இன்னைக்கு இது ஒரு தேவன் உனக்கு சொல்லுகிற செய்தியாக இதை எடுத்து. என்ன செய்தி என்றால், உன்னதமானுடைய தீர்க்கதரிசி. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யாரு? உன்னதமானுடைய தீர்க்கதரிசி. நீங்க கர்த்தருக்கு வழியை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். அது மாத்திரமில்ல, அவருடைய இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தி அவருக்கு முன்பாக கடந்து சென்று அவருக்கு வழியை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தும். பாருங்க, அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய
அருணோதயம் நம்மை அருணோதயம் ஒரு புதிய வாழ்க்கை. தினந்தோறும் காலையில என்ன என்ன ஆகுது? காலையில் உதயமாகுது சூரியன். அதுபோல இயேசு ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்வான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அருணோதயம் உதிர்க்கிறது. ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை புதிய அத்தியாயத்தை அவன் துவங்குகிறான். பேசலாம். ஆமா, பெனியலுக்கு யாக்கோபு வந்தபோது சூரியன் உதயமாயி பேசலாம். சூரியன் என்ன செஞ்சான்? அவன் லாபான் வீட்டுக்கு போகும்போது லூஸ் என்ற பெத்தேல்ல சூரியன் அஸ்தமித்தது. ஆனால் அஸ்தமித்த சூரியன் பெனியல்ல என்ன செய்தது? உதித்தது. இயேசு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் என்ன செய்யும்? துவங்குகிறதா. இதை சொல்லுகிறார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்துவோம். அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்ன செய்திருக்கிறது? நம்மை அற்புதமான அதிகாரம் இல்ல. தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி ஒரு சிலர் அதை அவிசுவாசமாய் பார்க்கிறார். ஒரு சிலருக்கு அது எப்படி இருக்குது? இரண்டாவது குறிப்பு, அது அந்த அந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். விசுவாசித்து என்ன செய்யறாங்க? அர்ப்பணிக்கிறார்கள். அர்ப்பணிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை அது என்ன செய்கிறது? அது சந்தோஷத்தை உனக்கு மாத்திரம் இல்ல, குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லா ஜனங்களுக்கும் அது சந்தோஷமாக மாறும். அது மாத்திரம் இல்ல, தேவனுக்கு வருகிற செய்தி அது தேவனை ஸ்தோத்தரிக்கிறதாக, தேவனை துதிக்கின்றதாக உன்னை மாற்றும். பேசலாம். இந்த அதிகாரத்தை 4 குறிப்புகளை நான் சொன்னேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது அவிசுவாசம் இருக்கா? இன்றைக்கே விட்டு விடுங்க. அவிசுவாசப்பட்ட இந்த சகரியா அந்த அவிசுவாசத்தை எல்லாம் மாற்றிட்டாரு. தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தார். அவருடைய வாயிலிருந்து அவரை உயர்த்தும் துதி ஸ்தோத்திரங்கள் அவருடைய வாயிலிருந்து என்ன செய்கிறது? வரப்பட்டது. இந்த வாழ்க்கை எந்த சூழ்நிலையில நீங்க இதை கேட்டாலும் சரி, உன்னதத்திலிருந்து தோன்றின இந்த அருணோதயம் உங்க வாழ்க்கையில வரும் என்றால், பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், புதிய உதயம், புதிய ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸுக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற இந்த வேலையில தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி உன் வாழ்க்கையில அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறவனாய் நீ மாறணும். கீழ்ப்படுகிறவனா மாறணும். கீழ்ப்படுகிறவனா உன்னுடைய வாழ்க்கையில அது மகிழ்ச்சியை கொண்டு வரும். உனக்கு மாத்திரம் இல்ல, அநேகருக்கு அந்த செய்தி மகிழ்ச்சியை கொண்டு வரும். அது கொண்டு வரும்போது நீ தேவனை துதிக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். தேவனை